வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தினுடைய என்னுடைய இந்த இது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஸோ இது ஒரு 1/2 மணி நேரம் முன்பாகவே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டேன். அ ஏனென்றால் இது வந்து மற்ற ஒவ்வொருவருடைய நேரமும் பொன் போன்றது. அ 200 பேர் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். எல்லோரும் இந்த நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பது எனக்கு நான் முடிந்த வரையில் எனது அடுத்த 1 மணி நேரத்தை அவ்வாறு தர முற்படுகிறேன். என்னை அறிமுகம் செய்து வைத்த மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்த அ பிரபாகரன் சார் அவர்கள், அரசு செல்லையா சார் அவர்கள், அப்புறம் உமா மகேஸ்வரி மேடம் எல்லோருக்கும் உமா பன்னீர்செல்வம் மேடம் எல்லோருக்கும் எனது நன்றி. ஆத்தாக்காவுக்கு நான் ஏற்கனவே ஒரு முறை அன்னைக்கு நான் பேசிய பொழுது ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஷார்ஜா புத்தக திருவிழாவிலிருந்து நான் பேசினேன். அப்பொழுது நான் சொல்லும் பொழுது, இன்னும் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருந்தால், நான் பொதுவாக ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய பாடம் எடுத்து வருகிறேன். என்னுடைய மாணவர்கள் சார் சொன்னபோல் நிறைய பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். தமிழ் இலக்கிய விருப்ப பாடம் படிப்பவர்கள் பெரும்பாலும் வெவ்வேறு துறையிலிருந்து வருவார்கள். அவர்கள் வந்து பொறியாளர்களாக இருக்கலாம், அல்லது மருத்துவர்களாக இருக்கலாம், அல்லது கணித பட்டதாரிகளாக இருக்கலாம். அவர்களுக்கு ஆர்வத்தின் காரணமாக ஐஏஎஸ் தேர்வில், இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் விருப்ப பாடமாக தமிழ் இலக்கியத்தை படிப்பார்கள். அவர்களுக்கு தமிழ் கற்பிப்பது என்பது என்னுடைய 20 வருட பணியாக இருந்து வருகிறது. நான் அடிப்படையில் நானும் ஐஏஎஸ் தேர்வு எழுதி 2000 ஆண்டில் சில மதிப்பெண் வித்தியாசத்தில் அந்த வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவன். எனவே எனக்கு வந்து தொடர்ந்து நான் தமிழ் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். கற்பித்துக் கொண்டும் இருக்கிறேன். ஸோ அதில் உள்ள அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்து என் மாணவர்கள் வெற்றி கனிகளை பறித்து வருகிறார்கள். இந்த ம்ஹ்ம். இதை நுணுக்கமாக கவனித்த மூத்த அதிகாரிகள் என்னை வந்து பாலகிருஷ்ணன் சார், உதயச்சந்திரன் சார் போன்றவர்கள் என்னை பாடநூல் கழகத்தில் பணியமர்த்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அதை அன்போடு செய்திருக்கிறது எனக்காக. அதாவது ஒருத்தருடைய பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் என்று சொல்வார்கள். பேஷன் என்றால் விருப்பம், ப்ரொஃபஷன் என்றால் தொழில். இரண்டும் ஒன்றாக அமைவது என்பது ஒரு வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய பேறு. நடிகர் கமலஹாசன் சொல்வார், நீங்கள் எப்படி இவ்வளவு சிறந்து விளங்குகிறீர்கள் என்று சொன்னால், அதற்கு அவர் சொல்வார், எனக்கு பேஷன், ப்ரொஃபஷன் 2ம் ஒன்றாகவே அமைந்தது. அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேறு என்று. ஸோ எனக்கு நான் கால்நடை மருத்துவம் படித்து அதிலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் ஆராய்ச்சி அலுவலராக அரசு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பாடநூல் கழகத்தில் எப்போதும் இலக்கியத்தோடும், புத்தகங்களோடும், கற்பித்தலோடும் இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அதற்கு நான் தமிழ்நாடு அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல வேண்டும். மூத்த அதிகாரிகளுக்கும் அவ்வாறே. இப்பொழுது நான் உங்களிடம் உரையாட இருப்பது, எனது அனுபவங்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் வந்து தமிழ் சார்ந்த பல பணிகளில் ஒன்று வந்து டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்டு என்று இப்ப நாங்கள் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவை நடத்தி விடுகிறோம். தமிழ்நாடு பாடநூல் கழகமும் பொது நூலகத்துறையும் சேர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா CIBF என்று சொல்லக்கூடிய ஒரு திருவிழாவை நடத்தி விடுகிறோம். பல்வேறு உலக நாடுகளில் இருந்து இங்கே வருகிறார்கள். நாங்களும் பிராங்க்ஃபர்ட் புத்தக திருவிழா, ஷார்ஜா புத்தக திருவிழா, அந்த மாதிரி உலக புத்தக திருவிழாக்களுக்கெல்லாம் சென்று அந்த உலக புத்தக திருவிழாவினுடைய நோக்கமாக சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் என்று சொல்லக்கூடிய சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவின் நோக்கமாக டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்ட், பிரிங்கிங் வேர்ல்ட் டு தமிழ், அதாவது தமிழை உலகுக்கும், உலகை தமிழுக்கும் என்பதை ஒரு குறிக்கோளாக வைத்து, மையப் பொருளாக வைத்து நாங்கள் இயங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் நான் பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களிடம் உரையாடுகிறேன். அதேபோல தமிழ் அமைப்புகள், உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களிடம் உரையாடுகிறேன். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி தமிழ் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து நான் அவர்களிடம் அன்போடு கேட்டு தெரிந்து கொள்கிறேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்து உங்களோடு தமிழோடு விளையாடு என்று நான் உரை நிகழ்த்தினேன் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு. அப்பொழுது இதை வந்து ஒரு தொடர்ச்சியாக செய்தால் நன்றாக இருக்கும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு எப்பொழுதுமே வந்து கற்றல் கற்பித்தலில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதுவும் இப்பொழுது இந்த ஜூம் மீட்டிங்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு சாட் பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. இதுக்கு முன்னால வந்து வகுப்பறையில் இதற்கு முன்னால் வகுப்பறையில் நான் வகுப்பெடுத்திருக்கிறேன். நான் நீண்ட காலமாக வகுப்பெடுத்து வருகிறேன். வகுப்பறையில் நான் நடத்துகின்ற பொழுது, அதில் இருப்பதற்கும், இந்த இணையத்தில் நடத்துவதற்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், வகுப்பறையில் ஆசிரியர் நடத்துகின்ற பொழுது மாணவர்கள் இடையில் குறுக்கிட்டு கேள்வி கேட்க முடியாது. அவர்கள் முடியும் வரை காத்திருக்க வேண்டும். அது ஏதேனும் சொல்லுகின்ற விஷயத்தில் இடையிடையே சந்தேகம் ஏற்பட்டால் கூட, அதை அவர்கள் கேட்க முடியாது. அந்த சந்தேகத்தை மனதில் தேக்கி வைத்திருக்க வேண்டும். அது வகுப்பு முடிவதற்குள் அந்த சந்தேகமே மறந்து போய்விடும். ஆனா இடையில கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஒரு வகுப்புல வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஆசிரியர் அதை வந்து ஒரு குறுக்கீடா நினைப்பாரு.
இன்டர்ஃபியரன்ஸ் நினைப்பாரு, அதனால கேட்கவும் முடியாது. ஒன்று நீ பேச அல்லது நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கோச்சு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து கேட்க முடியாது. இன்னொன்று வந்து அந்த சந்தேகம் வந்து ரொம்ப சில்லியான ஒரு ஐயமாக இருக்கலாம். இதை நான் கேட்டால் மற்றவங்களாம் என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கும். அல்லது வந்து பிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட்னு சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. வகுப்பில் உட்காந்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வகுப்பு சுவாரஸ்யம் இல்லைன்னா எங்கேயோ மைண்டு போயிடும். பட் பிசிக்கலி ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது புரியாது. இதை கேட்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இதை பத்தி ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தாருன்னா, இப்ப நம்ம கேட்டோம்னா நம்ம கவனிக்கலைங்கிறது தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மாணவர்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன் என்னுடைய கல்வி கற்பித்த அனுபவத்துல. இப்போ இந்த இது வந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஜூம்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச அப்புறமா, இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டோம். எப்படி அப்படின்னா, நம்ம நடத்திட்டு இருக்கும்போதே அவங்க டவுட்டை வந்து அவங்க சாட் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் என்னுடைய லெக்சர் வந்து தடைபடாமல் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். உங்கள் சாட் பாக்ஸில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதையும் என்னுடைய லெக்சரில் உள்வாங்கி நான் அப்படியே அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். அது அவங்களுக்கும் இல்லை. அப்போ அவங்க வந்து என்னுடைய கிளாஸ் வந்து மோர் ஆஃப் இன்டராக்டிவ் மோடு. நான் சொல்கிற விஷயங்களுக்கு சார் சொன்ன நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஜோக் அடித்தேன் அப்படின்னா அவங்க சிரிப்பாங்க. அதுவும் ஸ்மைலி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் போட போட அப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற விஷயமாவே தெரியாது. அந்த மாதிரி அவங்களுடைய இதோ சாட் பாக்ஸில் அவங்களுடைய ரியாக்ஷனை காமிச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப இன்டராக்டிவாக இருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப வகுப்பு போனதே தெரியாது. ஐயோ வகுப்பு முடிஞ்சிருச்சே, "உவப்ப தலைகூடி உள்ள பிரியல் இணைத்து அனைத்தே புலவர் தொழில்" வள்ளுவர் சொன்ன மாதிரி, இப்போ புரியுற நம்ம அடுத்தால எந்த வகுப்புக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது பேச்சுங்கிறது ஜென்ரலி எப்படி இருக்கணும் அப்படின்னா, வள்ளுவர் சொல்ற மாதிரி, "கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்" அப்படின்றாரு. அதாவது பேசுறவங்களை வந்து அந்த பேச்சு வந்து கட்டி போடணும். அதுக்கு வந்து அட்டன் பண்றவங்க, ச்சே அருமையா பேசினாரே, நல்லா சொல்லிக் குடுத்தாரே, நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு வராதவங்க வருத்தப்படணும். சில சமயம் ஆப்போசிட் ஆயிரும். வந்தவங்கலாம் ஐயோ வந்து மாட்டிக்கிட்டோமே நெனைக்க, வராதவங்கலாம் அப்பா கொன்னு எடுத்துறாமே நம்ம தப்பிச்சிட்டோமே நெனைக்க, அந்த மாரி ஆயிறக்கூடாது. ஸோ அப்போ வந்து சுவாரஸ்யமா இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து பேச்சு கட்டி போடணுமே தவிர, அவங்கள கட்டி போட்டு கேட்க வைக்க முடியாது. யாரையுமே கட்டி போட்டு கேட்க முடியாது. அப்படி குவிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிளாஸ்ல வந்து அதுவும் நீங்க மா மாணவர்களுக்கெல்லாம் எடுக்கும் பொழுது கல்லூரி, சிவில் சர்வீஸ் மாணவர்கள்லாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து படிப்பாங்க. அவங்க வந்து தே ஆர் பேயிங் அண்ட் கெட்டிங் த சர்வீஸ். அதனால நம்ம ஸ்கூல் மாரி, காலேஜ் மாரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிடிக்கலன்னா பிடிச்சு எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியாது. ரெஸ்ட் ரூம் போற மாரி எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய வகுப்பு அப்படின்னா, அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எப்படி அவங்களுக்கு தூரம் கற்பிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு இருக்கு. இப்ப பேசிக்கான சந்தேகம் கூட வரும். அவங்க வந்து வேற ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு பொறியியல் பட்டதாரியாகவோ அல்லது மருத்துவ பட்டதாரியாகவோ இருந்துட்டு ஐஏஎஸ் படிக்க வருவாங்க. அப்ப அவங்களுக்கு தமிழ் பாடத்துல திரும்ப சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்த அவங்க கேட்பாங்க. விவேகா அவர்கள் வந்து ஒரு தம்ஸ் அப் போட்டிருக்காங்க. ஸோ இது மாரி தான் இன்டராக்டிவா தான் நம்ம பேசிட்டே இருந்தா தான் அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து செய்யுங்க. ஸ்மைலி போடுங்க, இது போடுங்க. எல்லாரும் சாட் பாக்ஸ்ல தொடர்ந்து நம்ம கன்டினியூஸா பேசிக்கிட்டே இருப்போம். அப்பதான் அது லைவ்லியா போயிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ம் இதுல வந்து ஒவ்வொரு அதாவது ஏஜ் அப்ரோப்ரியேட் லேர்னிங் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து பல்வேறு வயது உள்ளவர்களுக்கு கற்பிக்கிறீர்கள். ஆத்தா கால சார் சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த நிலை பற்றி எனக்கு முன்னாலே அனுப்பிச்சு வச்சாங்க. அப்பவும் நான் பார்த்துருக்கேன். அதுல ஒவ்வொரு நிலைக்கும் எப்படி கற்பித்தல் அப்படின்னு இருக்கு. அதுக்கு தக்கன நம்ம ஏஜ் அப்ரோப்ரியேட்டா தான் கற்பிப்போம். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா நான் அந்த கற்றல் அடைவுகள் சொல்லுவாங்க. லேர்னிங் அவுட்கம்ஸ். அத வந்து நம்ம அசஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு வந்து ரெகுலர் டூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்து இவங்க எழுத தெரியுதா? பிழை இல்லாம பேச தெரியுதா? பிழை இல்லாம எழுத தெரியுதா? இவங்களுக்கு இந்த வாக்கியங்கள்லாம் அறிமுகமாயிடுச்சா? வார்த்தைகள்லாம் அறிமுகமாயிடுச்சா? அவங்களுக்கு வந்து குறில், நெடில் வித்தியாசம் தெரியுதா? எழுதும்போது தப்பு இல்லாம எழுதுறாங்களா? தமிழ்ல இருக்கக்கூடிய மைங்கொலி பிழைகள் வருதா? ஒற்று பிழைகள் வருதா? ஒருமை, பன்மை பிழை வருதா? ஸோ இந்த மாரிலாம் நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல வந்து பேச தெரியுதா அப்படிங்கிறது ஒண்ணு. பேசிக்கானது வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து பேச தெரியணும். அது அடிப்படையான ஸ்கில் செட்ஸ் ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல பேச தெரியணும். அப்புறம் 2வது வந்து எழுத தெரியணும். அது வந்து 2வது எழுத தெரியுதுங்கிறது அதுக்கு அடுத்த இது. பேச தெரியுது ஃபர்ஸ்ட்டு. எழுத தெரியணும். முதல்ல வாசிக்க தெரியணும். 2க்கு முன்னால வந்து வாசிக்க தெரியணும். அப்புறம் பேச தெரியணும். அப்புறம் வந்து எழுத தெரியணும். அப்புறமா அதுல கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் உருவாக்குற அளவுக்கு அவங்க வரணும். ஸோ அப்பதான் அது வந்து அடுத்த ஸ்டேஜ். படைப்பிலக்கியம் படைக்கிற அளவுக்கு அவங்கள நம்ம உருவாக்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து தொடர்ந்து இந்த மொழிய வந்து எடுத்துட்டே போவாங்க. இப்ப நமக்கு சமூக ஊடகங்கள்லாம் வந்துருச்சு நெறைய. இப்ப வந்து நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா,
ஒரு மொழி, தமிழ் மொழி ரொம்ப ஸ்ட்ராங்கான மொழி. இப்போ நீங்க சாட் ஜிபிடில கேட்டா கூட அது சொல்லும். விச் இஸ் த ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ்னு வரும் அதில். சாட் ஜிபிடி வந்து லேர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் இன்டர்நேஷனல் புக் ஃபேர்லாம் போகும்போது அவங்களுக்கு தமிழ்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்தியாவிலேருந்து வரோம் அப்படின்னோடனே வி ஆர் கிவிங் கிராண்ட்ஸ் டு டிரான்ஸ்லேட் தமிழ் லிட்ரேச்சர் டு வேர்ல்டு லாங்குவேஜஸ்னு ஹிந்தி புக்கு கிராண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இந்தியானோடனே அவங்க ஹிந்தின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை தமிழ் அப்படின்னா தமிழ் இந்தியாவில் தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சில இடங்கள்ல. இப்போ குரோஷியாவில் மட்டும் அன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அப்படிதான் சொன்னாங்க சார்ஜா புக் ஃபேர்ல. உடனே அவங்க வந்து நீங்க எங்களை நம்ப வேண்டாம், யூ கேன் நாட் பிலீவ் அஸ், யூ ப்ளீஸ் ஆஸ்க் சாட் ஜிபிடி அப்படின்னு சொன்னோம். சாட் ஜிபிடியில் உடனே போட்டாங்க விச் இஸ் ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ்னு பாருங்கன்னு பார்த்தோம். அவங்க போட்டு பார்த்துட்டு தமிழ்னு வருது, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குது. ஒய் இட் இஸ் தமிழ் இஸ் த ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஃபார் ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ், ஒய் இட் இஸ் நாட் கிரீக் ஆர் லாட்டின் அப்படின்னு அது லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்றதை விடவும் ரொம்ப சிறப்பாக சொல்லுது. ஸோ அதை பார்த்த உடனே சி கெட் கன்வின்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி ஜெர்மன் லேடி ஒருத்தையும் அவங்க அப்படிதான் கேட்டாங்க, அவங்களும் இந்த மாதிரி கன்வின்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மொழி சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது இப்போ மாடர்ன் டூல்ஸை வந்து எவ்வளோ தூரம் பயன்படுத்தி சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சின்ன ஒரு இது வந்து கற்றல் கற்பித்தல்ல நிறைய இது இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு கற்பிச்சுட்டு இருப்பீங்க. நான் ஒரு சில இது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ஒரு சின்ன மாடல் தான். இது மாதிரி நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கு. நான் ஒரு சில மாடல்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தீபக் இருக்கீங்களா? ஸ்லைடு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இப்போ முதல்ல வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 4 திருக்குறள் எடுத்திருக்கேன். 4 திருக்குறள் எடுத்து அந்த திருக்குறள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதை வந்து திருக்குறள் உங்களுக்கு நான் சொல்றேன், அதை பார்க்கறேன். அது எந்த திருக்குறள்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அது வந்து குறள் 1. இது வந்து நீங்க ஆங்கிலம் அப்படிங்கும்போது அமெரிக்கால வந்து ஆங்கிலம் முதன்மை மொழியா இருக்கிறதுனால இப்போ நம்ம திருக்குறளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா ஆங்கில வழியாக கற்றுக் கொடுக்கலாம். ஆங்கிலத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன், பாப்புலர்லி அவைலபிள் டிரான்ஸ்லேஷன். நம்ம ஜியு போப்புடையது. இட்ஸ் a part of the land to give joy to those whom they meet and on leaving to make them think, oh, when shall we meet them again. இது வந்து இதை கொடுத்துட்டு நீங்க வந்து குறளை மனப்பாடம் செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒன்று தெரியும். அதாவது முற்றுவதல் சொல்லுவாங்க. குறளை வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிறது குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய குறள் வந்து ஒரு ஐடென்டிட்டி, தமிழர்களுடைய ஐடென்டிட்டி. சின்ன குழந்தையிலேருந்தே குறள் ஒப்புவித்தல் போட்டிலாம் வைப்போம். எந்த தமிழ் திருவிழாக்கள் நடத்தினாலும் குழந்தைகள் வந்து ஒப்பிக்க வைப்போம். ஒப்பிக்கும் போது அதுக்கான அர்த்தம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து குறள் ஒப்பிக்க தெரியுமே தவிர அதுக்கான மீனிங்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நம்ம மீனிங் சொல்லி கொடுத்து அந்த குறள் என்ன அப்படின்னு அவங்களை கண்டுபிடிக்க வச்சோம். இப்போ நீங்களே சொல்லுங்க, நீங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இது என்ன குறள் அப்படிங்கிறத நீங்க ஒரு முதல் வார்த்தை மட்டும் அடிங்க. யா, வெரி குட். சுகந்தி மேடம் மிக சிறப்பா சொல்லிட்டாங்க. ஒப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ரைட்டா? ஒப்பத் தலைகூடி உள்ள பிரிதல். ஒப்பத் தலைக்கூடி, தலைக்கூடி அப்படிங்கும்போது இக்கு வருது. அது வந்து நம்ம அந்த வல்லின மிகுமிடம் மிகாயிடம் சொல்லிக் கொடுக்கும்போது இதை சொல்லுவாங்க. தலையால் கூடி அப்படின்னு 3ஆம் வேற்றுமை தொகை வரும் பொழுது 3ஆம் வேற்றுமை தொகையில மட்டும் மிகும் ஒற்று. அதனால தலையால் கூடிங்கிறதுனால ஒற்று மிகுதுன்னு பரிமேலழகர் எழுதுவார். அப்போ ஒப்ப தலைக்கூடியா தலைக்கூடியான்னு சந்தேகம் வரும். இப்ப திருக்குறள் படிக்கும்போது நாம தமிழ் ஒற்று வழி மிகுமிடம் மிகா இடங்களையும் கற்றுக்கலாம். அதுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்கு திருக்குறள்ல. எந்த சந்தேகம் வந்தாலும் நம்ம வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ், வழி மிகுமிடம் மிகா இடங்களுக்கு எல்லாத்துக்குமே திருக்குறள் செம்பதிப்பு ஒண்ணு வச்சுக்கிட்டு மூவாவுடைய பதிப்பு அல்லது சாஃப்ட் கிராஃப்ட்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு ஆப் அது. சாஃப்ட் கிராஃப்ட் திருக்குறள் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுல எல்லாமே இருக்கும். மூவா உரை இருக்கும், கலைஞர் உரை இருக்கும், பரிமேலழகர் உரை இருக்கு, சாலமன் பாப்பையா உரை இருக்கு, ஜியு போப் உரை இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே. அதை வச்சுக்கிட்டு நீங்க பர்டிகுலர் வார்த்தை தேடலாம். இந்த திருக்குறள் இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம தேடலாம். ஸோ அந்த திருக்குறளை தேடலாம், திருக்குறள் அதிகாரம் வைஸ் பார்க்கலாம். அதில் கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் அது வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும். அந்த ஆப் மட்டும் வச்சுக்கிட்டா டெய்லி ஒரு 10 வாட்டி அதை பார்த்தீங்கன்னாலே இப்போ நிறைய வார்த்தைகள் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். நீங்க வந்து ஒரு திருக்குறள்ல உங்களுக்கு ஒரு அசாத்தியமான புலமை வந்துடும். உங்களுக்கே உங்க மேல பெரிய தைரியம் வந்துடும். 3 பேருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சுகந்தி மேடம், அப்புறம் மலர் ஜாய் மேடம், அப்புறம் வந்து அமிர்த கணேஷ் சார், 3 பேருக்கும். இதுல வந்து மலர் ஜாய் மேடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா அவங்களால தமிழ்ல அடிக்க முடியல. அவங்க வந்து உவப்பான்னு அடிச்சிருக்காங்க. இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு வந்து ஆங்கிலத்திலேயே அடிச்சு பழகிட்டதுனால தங்கிலீஷ்னு சொல்றோம்.
நம்ம வந்து இந்த எழுத்து வடிவத்தை நம்ம பயன்படுத்துறத சிக்கல் இருக்கு. ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ ஓப்பன் தமிழ்ல அடிக்கிற முடியும் அவங்களாலையும். அடிக்க முடிஞ்சிருக்கும். பட் அடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்காக இதுன்னா ஈஸி. ரோமன் லெட்டர்ல அடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி. இதை அடிச்சிடுறாங்க. பட் ஆனா இது வந்து ரொம்ப ஒரு தவறான முறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மொழி அழியுதுன்னா முதல்ல எழுத்து வடிவம் தான் அழியும். அதனால கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு தமிழ்ல தான் எழுத கற்றுக் கொடுக்கணும். அது வந்து ஆங்கிலத்துல நம்ம விளக்கம் சொல்றோங்கிறது வேற. இப்ப அடிக்கும் பொழுது அது வந்து இது வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் உவப்பாங்குது. இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தப்பு இல்ல. மற்றவங்களுக்கு கற்பிக்கும் போது, வேற மொழி பேசுறவங்களுக்கு கற்பிக்கும் போது உவப்பு அப்படிங்கிறது எப்படி உச்சரிக்கணுங்கிறதுக்காக அதை நம்ம சொல்லாமே தவிர, நாம அடிக்கும்போது தமிழ் ஸ்கிரிப்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. இப்போ வாய்ஸ் டு டைப்பிங் கூட வந்துருச்சு. அதனால நீங்க பேசினா கூட அதை அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அதை கத்துக்கணும். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள் கம்ப்யூட்டர்ல நுணுக்கங்கள், நுட்பங்கள்லாம் கத்துக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கானது செல்லினம் அந்த மாதிரி இது கூகுள் இண்டிக்கு வாய்ஸ் டைப்பிங் இதை கற்றுக்கிட்டு கூடுமான வரைக்கும் நீங்க எல்லாருமே வந்து தமிழ்ல தான் பதிலளிக்கணும். இங்கிலீஷ்ல அடிச்சா இங்கிலீஷ்ல அடிங்க. நாளைக்கு வருவியா அப்படின்னு கேட்டா வில் யூ கம் டுமாரோன்னா ஐ வில் கம் டுமாரோன்னு அடிங்க. ஸோ தமிழ்ல வந்து கேள்வி கேட்டு தமிழ் எனக்கு வந்து தர ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க. நாளைக்கு வகுப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே இங்கிலீஷ் அடிச்சிருப்பாங்க. என்ஏ எல்ஏ கேகேயு விஏ கேயு பிபியு ஐஆர்யூ கேகே ஏ எஸ்ஐஆர்னு அடிச்சிருப்பாங்க. அப்படி போட்டால் நான் வந்து அவங்களுக்கு பதிலே போட மாட்டேன். இன்னைக்குள்ள வகுப்பே உனக்கு யூஸ் இல்லை, நீ நாளைக்கு வகுப்பு இருந்தான்னு இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து தமிழ் மொழியில எழுதுறது அப்படிங்கிறத அவங்க இன்னும் கத்துக்கல அப்படிங்கிறத அவங்கள வந்து தொடர்ந்து பேசி பேசி அவங்களுக்கு வந்து குறையை சுட்டி காட்டி அவங்கள வந்து தமிழ்ல எழுத வச்சிருவாங்க. தமிழ்ல வந்து எப்போதும் அவங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினாலும் அவங்க தமிழ்லே எழுதும் போது அவங்க பேசும்போது அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னார், ஒரு மாணவர் என்கிட்ட, சார் நீங்க எங்களெல்லாம் வந்து தமிழ்ல எழுத வைக்கணும்னு சொல்றீங்க, ஆனா நீங்க பேசும்போது நிறைய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களே, அது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். அது தப்பு தான். உண்மையில் நான் பேசும்போது நிறைய ஆங்கில வார்த்தைகள் வரதான் செய்யும். அது என்னுடைய குறை. அது வந்து என்னுடைய எல்லாருமே எல்லா நிறை உடையவர்களா இருக்க முடியாது, குறைதான். அதனால எனக்கு தனித்தமிழ்ல பேசுறவங்க மேல பெரிய மரியாதை உண்டு. அதனால தனித்தமிழ் பேசுறவங்க எனக்கு பெரிய மரியாதைக்குரியவர்கள். ஆங்கில சொற்கள் கலக்காம பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய திறமை. அதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. நம்ம அந்த திறமையை வளர்த்துக்கணும். எந்த அளவுக்கு பிறமொழி சொற்களை ஆங்கிலத்திலே தனியா பேசுறதுங்கிறது ஒரு புலமை. அது வேற. எந்த மொழியில பேசினாலும் கலப்பில்லாம பேசலாம். இப்போ ஆங்கிலத்துல பேசும்போது தமிழ் மொழியை கலந்து பேச மாட்டோம் இல்லையா? ஒரு ஆங்கிலேயர்கிட்ட பேசும்போது. அது மாதிரி தமிழ் மொழியில பேசுறவங்கள்ட்ட பேசும்போது நம்ம கலந்து பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால், நம்ம மொழியில வந்து அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை தேட வேண்டும் என்ற ஒரு ஒரு அக்கறை வரும். ஒரு பிரங்கை வரும். இந்த வார்த்தை தேடணும். நம்ம வந்து இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? அப்படிங்கிறது யோசிக்கக்கூடிய ஒரு பாங்கு வரும். அது நல்ல கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. ஆர்த்தி மேடம் கேட்டிருக்காங்க. ஏன்ஷியன் தமிழ் பேச கத்துக் கொடுக்கணுமா? இப்போ உள்ள தமிழ் பேச கற்றுக் கொடுக்கலாம். ஒண்ணு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இப்போ உள்ள தமிழ் தான் கத்துக் கொடுக்கணும். அதாவது மிக்சர் ஆஃப் போத். அதாவது அவங்களுக்கு நம்ம இது வந்து நம்ம அகரம் கற்றுக் கொடுக்கும் பொழுதே தமிழ் மரபு என்ன அப்படின்னா, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் தான் சொல்லிக் கொடுப்போம். அதாவது எழுத்து கற்றுக் கொடுக்கும் போதே, அகரம் கற்றுக் கொடுக்கும் பொழுதே நம்ம நீதி கருத்துக்களையும் சேர்த்து கற்றுக் கொடுத்துரும். அதுதான் தமிழ் மரபு. அதனால நீங்க ஆத்திச்சூடி சொல்லிக் கொடுங்க. ஆத்திச்சூடி வந்து ரொம்ப எளிமையானதுதான். அவங்களுக்கு வந்து அந்த அர்த்தம் புரியாம இருக்கலாம். பட் ஆனா சின்ன வயசுல இருக்க மாதிரி மனப்பாட திறன் வந்து பின்னால வரவே வராது. குழந்தை பருவத்துல நீங்க என்ன கற்கிறீங்களோ அதுதான் கல்வி. அப்ப நீங்க கற்பிக்கும் பொழுது அவங்களுக்கு மனப்பாடம் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா, மனப்பாடம் அப்படிங்கிறது ஒரு கற்றல்ல ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில். மெமரி மெமரைசிங் சம்திங் அப்படிங்கிறது ஒரு லோ ஆர்டர் ஸ்கில். அது வந்து ஒரு 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 பெரிய ஆர்டர் ஸ்கில்லே இல்லை. மெமரைஸ் பண்றதுங்கிறது ஒரு ஒரு இதுவே இல்லை. பட் ஆனால் ரொம்ப கஷ்டமானது. குழந்தை பருவத்தில் மட்டும்தான் அது வரும். மேல உள்ள வயசான காலத்துல நீங்க ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி பாருங்க, வராது. ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஸோ அது மெமரைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எல்லாரும் ஒரு கூட்டத்தில் நீங்க பேசும்போது ஒரு பாட்டை வந்து பேசினாதான் எல்லாரும் கை தட்டுவாங்க. வேகமா சொன்னாதான் கை தட்டுவாங்க. நீங்க பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருங்க, ஒருத்தரும் எல்லாரும் பாதி கூட எதிர்த்து போயிடுவாங்க. ஸோ அதனால மெமரைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப பண்ணாதான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அது வந்து ஒரு லோ வாட்டர் ஸ்கில் தான். அதாவது மெமரைசிங், அதுக்கப்புறமா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஸ்கில். தேர்ட் லெவல் ஸ்கில் வந்து அப்ளிகேஷன். அது அதாவது மனப்பாடம் செய்தல், அப்புறமா வந்து புரிதல், அப்புறம் புரிஞ்சதை அப்ளை பண்ணணும். இப்போ வந்து வல்லினம் மிகுமிடம் மிகா இடம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ரூல்ஸ் புரிஞ்சுக்கிறீங்க. அதை வந்து இன்னொரு இடத்துல வரும்போது இது இங்க வருமா வராது. இப்போ புனைப்பெயரா புனைப்பெயரா சூடோனியம்ல எழுதுறாங்க அப்படிங்கும்போது புனைப்பெயர்னு எழுதணுமா புனைப்பெயர்னு எழுதணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா புனை பெயர் தான் ரைட்டு. அது வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவோம். புனைந்த பெயர், புனைகின்ற பெயர், புனையும் பெயர். இல்ல புனைப்பெயர்னு வராது. நமக்கு ஆனா இப்ப போடணும் போல தோணுதுங்க. இப்ப போட்டா சரியா இருக்கும்னு தோணுது. புனைப்பெயர்
அப்படி இப்போ நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா தவறு, புனை பெயர் தான் சரி. அது வந்து அந்த மாதிரி சில கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஆத்திச்சூடின்னு சில பேர் இச்சு போட்டு எழுதுவாங்க, தப்பு. ஆத்தி சூடி தான் சரி. ஆனா யாரும் அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்னா உயிரை விட்டுருவோம். ஐயோ எல் ஒரு எல் போயிடுச்சு, ஒரு டி போயிடுச்சு அப்படின்ட்டு. இங்க ஒரு இச்சு போனா ஒன்றும் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு பத்திரிகை நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. அவர் வந்து பத்திரிகையில பணியாற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப தமிழ் நல்லா படிச்சவர். அதனால ஃபுல்லா ப்ரூஃப் பார்த்து எங்கெங்கெல்லாம் வள்ளி நம்ம விட்டு போயிருக்கோ இக்கு இக்கெல்லாம் போட்டிருக்காரு. புதுசா வேலைக்கு சேர்ந்த புதுசுல என்ன இது நம்ம பத்திரிகையில இவ்வளவு தப்பா வருதுன்னு ஒரு 4 இதழ்ல அவர் எல்லாம் இக்கு இக்கா போட்டிருக்காரு. அப்புறம் பார்த்து அந்த முதலாளி வந்து பதில் என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம், சார் நம்ம பத்திரிகையில இவ்வளவு நாள் இப்படி தப்பு தப்பா போயிட்டு இருக்கு சார், எல்லாம் எங்கெங்கெல்லாம் இக்கு போடணுமோ அங்க இக்கு போட்டிருக்கேன் அப்படின்னாராம். அந்த முதலாளி சொன்னாராம், எவ்வளவு இதுல இக்கு போட்டு, நான் ஒரு 1000 இக்காவது போட்டிருப்பேன் சார் இதுல அப்படின்னாராம். 1000 இக்கு நம்ம எவ்வளவு பிரதி அடிக்கிறோம்னு பாரு, லட்சக்கணக்கில் பிரதி அடிக்கிறோம். அப்போ இதுனா இன்று இதுனா கோடிக்கணக்கான இக்கு வருது. நீ இக்கு போட்டுட்டு சரி யார் இங்கு போடுவா? அதனாலதான் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இங்கு போடணும்னு தெரியும், நாங்க போடுறது இல்ல. அதனால நாங்க இங்கு போடுறது கஷ்டம். அதனால இந்த விலைக்கு கொடுக்கணும்னா இங்கு போட முடியாது, அதனால இக்கு போடுறது நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரி சில சமயத்துல வந்து பத்திரிகை தமிழுக்கும் பாடநூல் தமிழுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால பாடநூல் தமிழன் மற்ற சொல்லி கொடுத்தா ஆகணும். பத்திரிகை தமிழ்ல அது வந்து அதுக்கான பர்பஸ் வேற. உதாரணத்துக்கு ரொம்ப பிரபலமான தமிழ் இதழ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தினத்தந்தியை சொல்லுவாங்க எல்லாரும். ஒரு டீ கடையில கூட ஒரு சாதாரணமா வர்றவங்க, புதுசா வர்றவங்க தமிழ் படிக்கணும்னா தினத்தந்தியில படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க அதனுடைய பர்பஸ் வேற. தினத்தந்தி வந்து சர்விங் த கம்யூனிட்டி. அது வந்து எப்படி அப்படின்னா புதுசா வர்றவங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு, ரொம்ப அதிகமா கல்வி அறிவு இல்லாதவங்க, ஒரு 5ஆம் வகுப்பு படித்தவங்க, 6ஆம் வகுப்பு படித்தவங்க, ஒரு ரிக்ஷா டிரைவர், அந்த மாதிரியான ஆட்கள், ஒரு டிரைவர், ஆட்டோ டிரைவர், அவங்களுக்குலாம் செய்தி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அவங்கள்ட்ட போய் செஞ்சு அவங்களுக்கு அறிவூட்டுவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவங்க நம்மளை விடவும் நல்ல அரசியல் தெரிஞ்சிருப்பாங்க, சினிமா தெரிஞ்சிருப்பாங்க. காரணம் வந்து அவங்க பேப்பர் படிக்கிறவங்களா இருப்பாங்க, தினத்தந்தி படிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கு போய் சேர்க்கறது அதனுடைய பர்பஸ் வேற. ஸோ அங்க வந்து இக்கு இச்செல்லாம் போட்டுட்டு அவங்களால படிக்க முடியாது. அது வந்து இப்போ வந்து நீங்க அன்னைக்கு கூட துபாய் தமிழ் சங்கமா, துபாய் தமிழ் சங்கமான்னு ஒருத்தர் கேட்டாரு. நீங்க துபாய் தமிழ் சங்கம்னே போடுங்க சார். துபாய் தமிழ் சங்கம் தான் சரி. அப்புறம் துபாய்த் அப்படின்னு நம்ம ஆட்கள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. துபாய்த் தமிழ் சங்கம் அப்படின்ட்டு. அதாவது ஒலி உணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒலி உணர்ச்சி வந்து நம்மளை வந்து பாதிக்கலையோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மூத்த பேராசிரியர்களோட நாம வந்து விவாதிச்சு விவாதிச்சு நான் கத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா. தமிழண்ணல் அவர்கள் எனக்கு ரொம்ப குரு மாதிரி. ஏகலைவன்னா அவர் தான் எனக்கு துரோணர் மாதிரி. அவர் நான் நேர்ல போய் பேசி, டாக்டர் இவ்வளவு தூரம் நீங்க வந்து டவுட் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுவாரு சார். ஸோ அவர்கிட்ட நான் கத்துட்டு என்னுடைய பொது தமிழ் களஞ்சியம்னு விகடன் பப்ளிகேஷன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர், 15 வால்யூம், அது வந்து 15 எடிஷன் வந்திருக்கு. அது வந்து பார்க்கும்போது அதுல வந்து நிறைய விஷயங்கள் நான் எழுதியிருப்பேன், இந்த மாதிரி ஒற்று மிகுமிடம் மிக இடம்லாம் பற்றி. அது வந்து ரொம்ப இப்போ வந்து கொலைகாரன் அப்படின்னா அதுல வந்து ஒற்று வராது, வேலைக்காரன்ல வரும். இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் ஏன் சார் கொலைகாரன்ல வர மாட்டேங்க, நான் வேலைக்காரன்னு சொன்னாலே திக்கு போடலன்னா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இது வரைக்கும் யாரும் கேட்கல, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னாரு ஒரு வாட்டி. இதெல்லாம் அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன். அப்போ அவர் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு, நீங்க பாருங்க அந்த கொலை வேலை ரெண்டு ஒன்று பார்த்தா ஒரு போல இருந்தா கூட, கொலை அப்படிங்கிறது வந்து கொல் கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். கொல்லுதல் அப்படிங்கிற செயலை குறிக்குது, அதனால தொழிற்பெயர். அதனால அதுல கொலைகாரன் அப்படின்னு வருது. அப்படி வரும்போது அங்க ஒற்று மிக மாட்டேங்கு. வேலைக்காரன்னா வேலைங்கிறது ஒரு பண்பு, அது ஒரு தொழில் தான். வேலை நம்ம பார்த்தா, ஆனா வேல் கூட்டல் ஐன்னு அது பிரிக்க முடியாது. அர்த்தம் பிரிச்சா அர்த்தம் மாறிடும். வேலைங்கிறது வேலை தான், அது பிரிக்க முடியாத சொல். அதனால அதுல இக்கு வருது. இது நான் தான் சொல்றேன், பட் இதுக்கு எங்க தொல்காப்பியத்துல விதி இருக்கான்லாம் கேட்காதீங்க. இதுதான் என்னால ஜஸ்டிஃபை பண்ண முடியுதுன்னு அவர் சொன்னாரு. உண்மையிலே எல்லாத்துக்கும் விதி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம எதனால அப்படி வருது அப்படின்னு ஆய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வேலைக்காரன்ல இக்கு வருது, அதனால கொலைக்காரன்ல வரமாட்டேங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய இப்ப தொலைக்காட்சியில இக்கு வரும், தொலைபேசியில வராது. அது சொல்லும் பொழுதே நமக்கு தெரியுது, தொலைக்காட்சியில் இக்கு வருது, தொலைபேசியில் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஹை ஆர்டர் ஸ்கில். தமிழ் இலக்கணத்துல ஹை ஆர்டர் ஸ்கில். ஆசிரியர்களுக்கே பல பேர் தெரியாது எந்த இடத்துல ஒற்று வரும், எந்த இடத்துல ஒற்று வராதுன்னு ஒரு குத்து மதிப்பா போடுவாங்க. ஸோ அதுல எல்லாம் அது வந்து ஒரு இதுலயும் இருக்கு. இது வந்து இது ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எல்லா இதுலயுமே ஹை அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. இலக்கணம்ங்கிறது ஹை அண்ட் ஸ்கில். அது நீங்க உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக புரியுது கஷ்டமா இருக்குங்கிறத விட்டுற முடியாது. எழுத்துப்பிள்ளை இல்லாமல் எழுதுறதுக்கு சில சில விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்களை கத்துக்கிட்டு கூடுமான வரைக்கும் எழுத்துப்பிள்ளை இல்லாமல் எழுதலாம். ஆஹ் தமிழ்ல வந்து இன்டராக்டிவ் ஏஐ இல்லைங்க, அதை கேட்டிருக்காங்க. இப்போ தான் கத்துட்டு இருக்கு, இனிமேல் தான் உருவாக்கணும். இப்போ சாட் ஜிபிடி எல்லாம் ஆங்கிலத்தில் பண்ற அளவுக்கு அதுக்கு தெரியுது, எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிடுது கேட்டா. நீங்க தமிழ்ல சொல்லு அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்க, ஆங்கிலத்தில் தான் சொல்லுது. பட் ஓ இப்போ இருக்கு சில இதெல்லாம். இப்போ ஐலஸான்னு ஒரு டூல் இருக்கு, ஒரு ஆலி செந்தில் அதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி சில சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐ டூல்ஸ்.
அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வரும், இன்னும் வந்துடும். நீங்க தான் எங்களுக்கு தயாரிச்சு தரணும். அமெரிக்கால தான் தொழில்நுட்பத்துல வல்லுநரா இருக்கீங்க. நீங்க தான் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி இன்டராக்டிவ் டூல்ஸ்லாம் ChatGPT மாதிரி தயாரிச்சு தரணும். ஆஹ் நீங்க அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது ரெண்டுமே சொல்லிக் கொடுக்கலாம். இதுவும் சொல்லிக் கொடுக்கலாம். நமக்கு வந்து மாடர்ன் இதுவும் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்த திருக்குறள் ஒண்ணு போங்க. நீங்க உங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்பப்போ. வாட் இஸ் கால்டு want of wisdom is the vanity which says we are wise. இது கொஞ்சம் கடினமானது. இது எந்த குறள்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கடினம் இல்லை, ரொம்பவே கடினம். இது வந்து அந்த குறள் வந்து அவ்வளவு தூரம் பாப்புலரான குறள் இல்லை. எல்லா குறளும் பாப்புலரான குறள்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆனா அர்த்தத்துல ரொம்ப முக்கியமான குறள். முட்டாள்தனம்னு என்ன, அறியாமைன்னு என்ன அப்படின்னா, நான் தான் அறிவாளின்னு நினைக்கிற அரகன்ஸுக்கு பேர் தான் அறியாமைன்னு சொல்றாரு வள்ளுவர். அப்படியா, அப்படி ஒரு குறள் இருக்கா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். நல்லா இருக்கு அந்த கருத்து. இது திருக்குறள் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அந்த குறள் தெரியாது. அது யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். யாராவது இருந்தாங்கன்னா ஆத்தாக்கா மூலம் இந்த வாட்டி ஒரு பரிந்துரை பட்டியல் அனுப்புனாங்கன்னா இந்த குறளை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸுக்கு யார் அனுப்புறாங்க அப்படின்னு பார்ப்போம் தமிழ்ல இருந்து. வார்த்தைங்கிறது தமிழ் சொல் இல்லைங்க. அது வந்து வடமொழி சொல் தான் தமிழ் சொல். ஆனா வந்து அது வந்து ரொம்ப நம்ம வந்து காசியஸா விளக்க வேண்டியதில்லை. தொல்காப்பியர் வந்து சொற்களை நாளா பிரிக்கிறாரு. ஆஹ் இல்ல, அந்த குறள் இல்லை. நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரிலேட்டான ஒரு குறளை சொல்றீங்க, அது இல்லை. அறிவின்மை இன்மையில் இன்மை பிரிதின்மை இன்மை அது இல்லை, இதுவும் இல்லை. இன்னும் முயற்சி பண்ணுங்க. இந்த 4 வகை சொற்கள் சொல்றார் தொல்காப்பியர். அதாவது செய்யுளிட்டு சொற்கள். வெரி குட். பாக்கியலட்சுமி மேடம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மேபி இதை போட்டு ப்ரௌஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரௌசிங் ஸ்கில் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ப்ரௌசிங் ஸ்கில்ல கண்டுபிடிச்சிடலாம். மேபி அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நோபல் பிரைஸுக்கும் பரிந்துரைக்கிறோம். நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறோம். கொடுக்கறது வந்து நோபல் கமிட்டி கையில இருக்கு. வெண்மை எனப்படுவது யாதனின் ஒன்மை உடையேம் யாம் எனும் செருக்கு. அந்த எனப்படுவது யாதனின்னு ஒரு ஃபார்மெட் வள்ளுவர் நிறைய ஒரு 7-8 குறள் இதை பயன்படுத்துறாரு. இந்த ஃபார்மெட் நீங்க வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எனப்படுவது யாதனின் ஒரு டெஃபினிஷன் ஃபார்மெட் வந்து வள்ளுவர் வந்து நான் என்னுடைய புக்ல எழுதியிருப்பேன். வள்ளுவத்தில் நடை அழகுன்னு சொல்லிட்டு ஒரு 7 ஃபார்மெட் வள்ளுவர் பயன்படுத்துறாருன்ட்டு. அதுல ஒரு ஃபார்மெட் இது. இந்த மாதிரி ஃபார்மெட்ல ஒரு 7-8 குறள் வள்ளுவர் எழுதியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த நடை பார்த்தீங்கன்னா. வெண்மை எனப்படுவது யாதனின் ஒன்மை உடையேம் யாம் எனும் செருக்கு. திருக்குறள் யூஸ் பண்ணியிருக்காங்க. திருக்குறள்.ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. வெரி குட். ஸோ இந்த மாதிரி ப்ரௌசிங் ஸ்கில்லுங்க ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய வகுப்புல கூட வந்து நான் வந்து லெக்சர் கொடுத்துட்டே இருப்பேன். எனக்கு பவர் பாயிண்ட் போடுற பழக்கம்லாம் கிடையாது. எப்போதுமே பவர் பாயிண்ட் போடுறதுல வந்து என்ன சிக்கல் அப்படின்னா, பவர் பாயிண்ட் போடுறதுல எப்போதுமே என்ன கேட்பாங்கன்னா, ஒரு பையன் சொன்னா அது எனக்கு நீங்க போட்டதுலேயே கடைசி ஸ்லைட் தான் சார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. நான் போடுறதில்ல. ஏன்னா நானே சொல்லிடுறேன் சார், நீங்க போட்டதுலேயே கடைசி ஸ்லைடு தான். ஏன்னா கடைசி ஸ்லைடு நன்றிங்கிற ஸ்லைடு. எப்படா அது பவர் பாயிண்ட் முடியுதுங்கிற நிலைமைக்கு வந்துடுவோம் நம்ம. அதனால பவர் பாயிண்ட் போட்டது கிடையாது. பவர் பாயிண்ட் போட்டு அவங்களுடைய அட்டென்ஷன் போயிடும். நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சுக்கோ. அந்த ஐ டு கான்டாக்ட், ஐ டு ஐ பார்த்து பேசுறது தான் பவர் பாயிண்ட் போட்டதுல இருக்காது. அதனால எப்பமாவது தவிர்க்க முடியாதது அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில சமயம் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுட்டு நான் பவர் பாயிண்ட் போட சொல்ல. இன்னைக்கு என்னுடைய தம்பி இப்போ தீபக்னு சொல்லி ஒரு லிட்டரரி ஏஜென்ட், அவர் லாஸ்ட் டைம் போட்டாரு. நான் அவருக்கு அனுப்பி தான் இப்போ போட சொல்லியிருக்கேன். ஜென்ரலி என்னுடைய வகுப்பில் நான் பவர் பாயிண்டே யூஸ் பண்ண மாட்டேன். எந்த வகுப்பு மாணவர்களுக்கு எடுக்கும் பொழுது பவர் பாயிண்ட் அவங்கள தான் எடுத்து போட சொல்லுவேன். நெட்லேருந்து எடுத்து போடுங்க, வெண்மை எனப்படும் போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்து சாட் பாக்ஸில் போடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க தேடி போடுவாங்க. நான் வந்து பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டீச்சிங்ல சில சில ஒரு அணுகுமுறை, என்னுடைய அனுபவத்தை பகிர்றேன், அவ்வளவுதான். இதுதான் பெஸ்ட்லாம் நான் சொல்ல வரல. பவர் பாயிண்ட் போட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்பதான் மனசுல பதியும். நமக்கு உச்சரிப்பு தெளிவா தெரியும், வார்த்தை தெரியும். பவர் பாயிண்ட் போடலாம் தெரியும். நான் பவர் பாயிண்ட்டுக்கு பதில் அவங்க எடுத்து இதுல போட சொல்றேன், அவ்வளவுதான். எஸ், எக்ஸ்ப்ளோர், அறிஞர், என்ஹான்ஸ் தமிழ் டீச்சிங் ஃபார் கிட்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து நிறைய நீங்க தமிழ் லேர்னிங் டூல்ஸ் நீங்க போட்டீங்கனாலே நிறைய டூல்ஸ் வருது. நீங்க பாருங்க. அதெல்லாம் இப்போ எடுத்து போட்டிருக்காங்க. அறிஞருங்கிறது லோகேஸ்வரி மேடம் போட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்து பாருங்க. இது எல்லாமே இது வந்து ஒரு இன்டராக்ஷன் தான். அதாவது கொடுக்கல் வாங்கல் தான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வது தான் கல்வி. கல்வியில ரொம்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறது கல்விக்கு ரொம்ப பொருந்தும். கொடுக்க கொடுக்க குறையாது கல்வின்னு சொல்றாங்க இல்லையா? அதை எப்போ நம்ம இன்ட்ராக்ட் பண்றோமோ, எப்போ எப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோமோ, அப்போதான் நம்ம நாலேஜ் வந்து பெருகிக்கிட்டே போகும்.
அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய இதை. அதுதான் கல்வியில ரொம்ப ரொம்ப அடிப்படையான பண்பு. பணத்துல பண்ணவே முடியாது, செல்வத்துல பண்ணவே முடியாது. என்கிட்ட 1000 ரூபாய் இருந்ததுன்னா நான் எதுக்கு கொடுக்கணும்? அந்த 100 ரூபாய் 10 பேர் கொடுத்தா நான் ஏழை ஆயிருவேனே. எல்லாரும் கொடுக்க முடியாது. ஆனா கல்வியில மட்டும் பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து பெருகும். அதனால பிரிச்சு கொடுக்குறாங்க எல்லாரும். பணத்துல கொடுக்க முடியாது. அதுதான் வந்து கல்விக்கும் செல்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆ வெரி குட். நல்ல சான்சுந்தர் சார் கேட்டிருக்காரு. ஏன் நீங்க கலைஞர் உரையை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல. நான் வந்து கலைஞர் உரை வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அதுல வந்து மூவா உரை வந்து ஒரு புலமை சார்ந்த உரை. பரிமேலழகர் உரை வந்து இன்னும் ஒரு புலமை சார்ந்த உரை. சாலமன் பாப்பையா உரை வந்து அது ஒரு மாதிரி இருந்தாலுமே அது வந்து பரிமேலழகர் உரை தழுவியதுதான். மூவா உரையும் சரி, இவருடைய உரையும் சரி. கலைஞர் வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுனாலையும், அவர் வந்து எல்லோரோடும் இது பண்ணவர் அப்படிங்கிறனாலையும், தொடர்புல இருந்தவர் அப்படிங்கிறனாலையும், அவருடைய எழுத்துக்கள் மக்கள்கிட்ட எழுத்துக்கும் பேச்சாளர், எழுத்தாளர் கம் பேச்சாளர் அவர். அதனால வந்து அவருடைய இது வந்து ரொம்ப எளிதா வந்து மாணவர்களே கலைஞர் உரை மட்டும்தான் சார் புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு. அதனால நான் கலைஞர் உரைய பயன்படுத்துறேன். வேற எந்த ரீசனும் இல்ல. அதுதான் மெயின் காரணம் இதுல. மற்ற உரைகளும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான். அதுல இருக்க எல்லா உரைகளும் இருக்கு. நான் புரிஞ்சிருக்கேன். சில இடங்கள்ல கலைஞர் உரைகளை முரண்பட்டு வேற உரைகளையும் நான் பார்த்திருக்கேன். கலைஞர் உரைகள்ல ஒரு ஒரு விதமான ஒரு பாங்கு கடைபிடிச்சிருப்பாரு. மற்ற உரைகள்ல சில வார்த்தை பிரயோகங்கள்லாம் அவர் ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கேட்டதுனால சொல்றேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது எல்லாருக்கும் தெரியும் இந்த குறள். நம்ம வந்து நிலம் வந்து தோண்ட தோண்ட எவ்வளவு பொறுமையா இருக்கோ அது மாதிரி நம்மளை யாராவது இகழ்ந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்ட்டு. இது கலைஞர் எழுதும்போது என்ன எழுதுறாரு அப்படின்னா, அகழ்ந்தல்னா தோண்டுதல் இல்லையா? குழி தோண்ட 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 நிலம் வந்து பொறுத்துக்குது. குழி தோண்ட தோண்ட குழி தோண்ட தோண்ட நிலம் பொறுத்துக் கொள்வது போல நமக்கு குழி தோண்டுபவர்களையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவர். ஸோ அந்த குழி தோண்டுதல் அப்படின்னு பக்கத்துல இருந்து சிரிச்சே குழி தோண்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தையை எங்கேயும் போடுறாரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய வார்த்தை பிரயோகங்கள் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. அது வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபன்னியா இருக்கும். ஸோ அதுக்காக நான் சில இடங்கள்ல அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப நேரடியா இருக்கும். ரொம்ப சுழற்றி அடிச்சு அப்படிலாம் சொல்லாம ரொம்ப டைரக்டா கன்வே பண்ணும். அதனால அது ஒன் ஆஃப் த இது அவ்வளவுதான். அதான். சமகாலத்தில் நம்ம புரிவதற்கு ஏற்றவாறு இருக்கிறது. ரொம்ப புலமை செருக்கு, ஆணவம் அதெல்லாம் அதுல இருக்காது. அதுல வந்து அதுதான் ரொம்ப எளிமை எளிமை இருக்கும். அது மாதிரி. அடுத்து. தேங்க்யூ சுனிதா மேடம். முதல்ல ஒருத்தங்க சிரிச்சிருக்காங்க. நான் பார்க்குறேன் இப்பதான். அதனால அவங்களுக்கு சுனிதா மேடத்துக்கு நன்றி. அப்புறம் வந்து சேந்தன் சார் அவருக்கு நன்றி. திருக்குறள் கலைஞரை சமகாலத்துக்கு புரிந்தார் கொண்டாரு. பிறமொழி சொற்கள் கலக்காமல் பேசுவது பற்றி தங்களின் கருத்து. ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். பிறமொழி இப்ப வார்த்தை சொல் எதுன்னு கேட்டாங்க. சொல் தான் பயன்படுத்தணும். வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? நான் சொற்களை 4 விதமா பிரிக்கிறான்னு சொல்லணும். அதுக்குள்ள டைரக்ஷன் மாறிடுச்சு. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல்னு சொல்றாரு. தமிழ்ல உள்ள சொற்களை செய்யுளிட்டு சொற்கள். ஒரு இலக்கியத்துல பயன்படுத்துற சொற்களை 4ஆ சொல்வார் தொல்காப்பியர். இயற்சொல் அப்படின்னா தமிழ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். உதாரணத்துக்கு இப்ப யானைன்னு சொல்றோம். அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இயற்சொல். திரிசொல்னா படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கும் சொற்கள். இப்ப களிறு அப்படின்னா ஆண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை, வேழம் அப்படின்னா யானை. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. இது வந்து டிக்ஷனரியை பார்த்தா தெரியும். இந்த மாதிரி சொற்கள் திரி சொற்கள் சொல்லுவாரு. இப்ப திசை சொற்கள்னா வட்டார வழக்கு சொற்கள். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. தென் மாவட்டத்துக்காரங்க வந்து தேங்காய் மேலோட்டம் வந்து சிரட்டைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வார்த்தைகளும் இருக்கு. இப்ப வந்து திட்டுறான்னு சொல்லுவாங்க ஒரு ஊர்ல. ஒரு ஊர்ல வந்து வைரான்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஏசுதான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வட்டார வழக்கு சொற்கள் இருக்கு. ஸோ அந்த வட்டார வழக்கு சொற்கள்லாம் திசை சொற்கள் சொல்றாரு. திசை சொற்கள் வட்டார வழக்கு சொற்கு மட்டும் இல்ல. மற்ற மொழிகள்லயும் தமிழுக்கு வரக்கூடிய சொற்கள். உதாரணத்துக்கு இப்ப அலமாரின்னு சொல்றோம். அல்மிராங்கிற போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்தது அது. அப்புறம் வந்து அக்கறைன்னு சொல்றோம். அக்கறைங்கிறது தமிழ் சொல் இல்ல. நிறைய பேர் தெரியாது. ரொம்ப அக்கறையா நம்ம படிச்சாலும் கூட அக்கறைங்கிறது தமிழ் சொல் இல்ல. அக்கறைங்கிறது கன்னட சொல். அக்கறைக்கு தமிழ் சொல் என்ன தெரியுங்களா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு இது சிலப்பதிகாரம் சொல்லுது பாருங்க. ஊழ்வினை வந்து தானே வந்து ஊட்டும். அந்த உருத்து அது வந்து இடையினர்வு போடணும். சில பேர் வல்லுநர்வு போட்டுருவாங்க. வழிநர்வு இல்ல, இடையினர்வு உருத்து. தென் மாவட்டத்துல பேச்சு வழக்கில் உண்டு. உனக்கு என்ன அவளை உருத்து அப்படிம்பாங்க. உனக்கு என்ன அவளை அக்கறை அப்படின்னு கேட்பாங்க. திருநெல்வேலிக்காரங்க யாராவது இருந்தா தெரியும் உங்களுக்கு. உனக்கு என்ன அவளை உருத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருத்தா வந்துருவியே அப்படிம்பாங்க. உருத்து அப்படிங்கிறது வந்து ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுனா சூ மோட்டோன்னு சொல்லுவாங்கல்ல லீகலா. தானே வந்து அதனுடைய பலனை வழங்கிட்டு போவோம் அப்படின்றது. அந்த உருத்துங்கிறது அக்கறை அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்.
ஸ்ரீவித்யா மேடம்க்கு திருநெல்வேலி தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன், அதனால அவங்க தம்ஸ் அப் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி திசை சொற்கள் இருக்கு, அதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அது தவிர்க்க முடியாது. அந்த லோன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கடன் வாங்கப்பட்ட சொற்கள் அப்படிங்கிறது ஒரு மொழியில். இப்போ ஆங்கிலம் எப்படி வளர்ந்தது, அந்த மாதிரி சொற்கள் நிறைய இருக்கிறதுனால தான் வளர்ந்தது. அதனால இல்லைன்னா நம்ம வந்து இப்போ இவர் சொல்றாரு, பரதிமார் கலைஞர் வந்து ஒரு மொழி வளர்ச்சி அடையும் பொழுது அதுல வந்து பிறபாசை சொற்கள் அன்றி தன்பாசை சொற்களே மிகுதல் வேண்டும் எழுதுறாரு. பிறமொழி சொற்கள் இல்லாம தன்மொழி சொற்கள் தான் மிகுதல் வேணும். இப்ப நம்ம தமிழ்ல வந்து அதுல ரொம்ப சிறப்பா நம்ம இருக்கோம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னா படவரி அப்படின்னு சொல்றோம், டெலிகிராம் அப்படின்னா தொலைவரின்னு சொல்றோம், வாட்ஸ்அப்புக்கு புலனம்னு சொல்றோம். இந்த வர்த்தக பெயர்களுக்கெல்லாம் எதுக்கு யார் உங்களுக்கு பேர் வைக்கிற அதிகாரம் கொடுத்ததுன்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ வர்த்தக பெயர்களுக்கெல்லாம் நம்ம தமிழ் பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து முகநூல்னு சொல்றோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தமிழ் ஆர்வம் இருக்கு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான், தப்புன்னு சொல்ல முடியாது. வர்றதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி அதை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து நல்ல விஷயம். தமிழ் மொழியில் நம்ம உருவாக்கிட்டே இருக்கோம். இப்போ ஜெனட்டிக்ஸ்னு இருக்கு, ஏன் ஜெனட்டிக்ஸ்னே சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. எதுக்கு மரபியல்னு சொல்றீங்க அப்படிம்பாங்க. ஜெனட்டிக்ஸ்னு சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வரும்போது ஜெனட்டிக்ஸே கொஞ்சம் பேருக்கு புரியாது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா புரியாது. ஜிஇ ஜெனட்டிக் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் ஜிஎம்சி அப்படின்னு சொன்னோம்னா சுத்தமா புரியாது. இது வந்து நீங்க சாதாரணமா மரபு அப்படின்னு சொல்றீங்க, ஜீன்னா மரபணுன்னு சொல்றீங்க. மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னீங்கன்னா தினத்தந்தி படிக்கிறது கூட புரியும். ஸோ இது வந்து ஏதோ மரபணுல மாத்திருக்காங்க, அது நல்லதா கெட்டதான்னு தெரியல, அதை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கத்திரிக்காய் வாங்கி சாக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்குவாரு. ஸோ அதனால வந்து அதை பத்தி நல்ல விதமா ஒரு டாக்டர் பேசுறாரு, வேணான்னு சொல்லி பேசுறாரு. அரச சிலையா சார் வந்து நல்லதுதான் சொல்றாரு, இன்னொரு டாக்டர் வேணான்றாரு. அதனால எது பண்ண அரசு சிலையா சார் சொல்றது ரைட்டா இல்லையாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் நல்லது அப்படிங்கிறத அரசு சிலையா சார் தமிழ்ல பேசி புரிய வைக்க முடியும். அது வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது காரணம் வந்து அந்த மொழிக்கான சொற்களை நம்ம கொண்டு வந்துடுறோம், அந்த கலை சொற்களை தமிழ்ல உருவாக்கிறோம். அப்பதான் அது பாசிபிள். இப்ப நான் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல் சொன்னேன். இந்த திசைச்சொல்லே சொசல் குவாலிட்டி தான் வடசொல். அது வந்து சமஸ்கிருதத்திலேருந்து வந்த சொற்கள், அதான் வட சொற்கள் சொல்றோம். வார்த்தைங்கிறது வடசொல். தமிழ் நிறைய வட சொற்கள் இருக்கு. அதனால தமிழ் அந்த காலத்திலேருந்து தமிழ் இந்திய பண்பாட்டின் இரண்டு கண்கள்னு சொல்றாரு வாசை குழந்தைசாமி. வாசை குழந்தைசாமி வந்து இந்திய பண்பாடு என்பது தமிழ் ஆங்கிலம் என்ற இரண்டு கண்களால் பார்க்கப்பட வேண்டியது, சமஸ்கிருதம் என்ற ஒற்றை கண்ணால் இந்திய பண்பாட்டை பார்ப்பது என்பது சரியில்லைன்னு சொல்வாரு. அதனால தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுமே இந்திய பண்பாட்டின் இரண்டு கண்கள். அதனால ரெண்டுக்குமே கொடுக்கல் வாங்கல் இருக்கு. தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கு, சமஸ்கிருதத்துல இருந்து தமிழுக்கு வந்திருக்கு. நமக்கு வந்து அதனால வார்த்தைங்கிறது சொல்ல பயன்படுத்தல நமக்கு வந்து இதுவும் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து தமிழர்கள் சொல்வார், இயற்சொல்லுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை வட சொல்லுக்கும் உண்டு அப்படின்ட்டு. நாலு தான் தொல்காப்பியர் பிரிக்கிறாரு, இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்ட்டு. அனுபவம் அப்படிங்கிறது வடசொல் தான். அது ரொம்ப பல புழக்கத்துல இருக்கு. ஆனா அதுக்கு இருக்குங்கிறதுக்காக அப்படி விட்டுறக்கூடாது. நம்ம வந்து தமிழ் சொல் உருவாக்குறாங்க. அனுபவம் அப்படிங்கிறதுக்கு பட்டறிவு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. பட்டறிவு அப்படிங்கிற சொல்ல உருவாக்கியிருக்கும். ஏன்னா தனித்தமிழ் சொற்கள் வேணும் அப்படின்ட்டு. பிறமொழி துணையின்றி தானே இயங்கும் சொல் மொழி தான் செம்மொழி அப்படின்றார். கால்டுவெல் தான் சொல்றாரு அவருடைய ரிசர்ச்ல வந்து. அமங் த ட்ரெவிடியன் லாங்குவேஜஸ் தமிழ் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு. வித்தவுட் டிபெண்டன்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் இட் கேன் ஃபங்க்ஷன் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் மற்ற மொழிகள்லாம் வரம்பின்றி வட சொற்களை கலந்து விட்டன, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் அப்படின்றாரு. அதான் தமிழ் மொழி மூத்த மொழியாகவும் செம்மொழியாகவும் உலக அளவில் இன்னைக்கு செம்மொழி அப்படின்னா வாழும் ஒரே செம்மொழி அப்படின்னா தமிழ் மொழியா இருக்கு. நன்றி, நன்றி மேடம். சுனிதா மேடத்துக்கு நன்றி. அடுத்து சா சவுண்ட், சா சவுண்ட். எனக்கு வந்து இந்த ஃபோனட்டிக்ஸ் எல்லாம் நான் பெரிய இது கிடையாது மேடம். எனக்கு நான் உச்சரிக்கிறதே எனக்கு சந்தேகம் இருக்கும், நான் உச்சரிக்கிறதே சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு. உச்சரிப்புல யாராவது ரொம்ப வல்லுநராக இருந்தாங்கன்னா அவங்க தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது திருக்குறள்லேயே ஒன்று இருக்கு, கல்லாத மேற்கொண்டு ஒழுகுதல் கசடர வல்லதுவும் ஐயம் தரும் அப்படின்ட்டு. தெரியாத விஷயத்தை பத்திலாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா தெரிஞ்ச விஷயத்திலேயே அவங்கள பத்தி டவுட் வந்துருவீங்க. ஏன்னா பேசுறானா உண்மையிலே எனக்கு இதெல்லாம் தெரியுமா, இப்படிலாம் அடிச்சு விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சா ஷா அந்த இந்த உச்சரிப்புலாம் எனக்கே ஒரு டவுட் உண்டு. அதனால அதுல வந்து உச்சரிப்புல யாராவது ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கே சொன்னாங்க, யாரோ ஒருத்தங்க சரியா உச்சரிக்கிறத சொல்லிக் கொடுப்பாங்கன்ட்டு, அவங்கள்ட்ட கேட்டு கத்துக்கிறது நல்லது. நானே ஒரு சுமாரான உச்சரிப்பாளன் தான், நான் வந்து சரியான உச்சரிப்பாளன் கிடையாது. அதனால அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்டுக்குவோம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்க நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், பலம் என்ன பலவீனம் என்னன்ட்டு. அதனால என்னுடைய உச்சரிப்பே கொஞ்சம் சுமாரானது தான். பொது ஆங்கிலம் தமிழ் ரெண்டு உச்சரிப்புமே என்னுடைய உச்சரிப்பு சுமாராக தான் இருக்கும்.
அடுத்தது, குழந்தைகளை தமிழ் கற்க ஊக்கமூட்டுவது எப்படி, ஆர்வமூட்டுவது எப்படி? தமிழ் இலக்கணத்தை கதை முறையிலும் ரொம்ப முக்கியம். தமிழ் இலக்கணத்தை கதை முறையில் கற்பிக்கலாம். நீங்க ஒரு சின்ன கதை சொல்றீங்க அப்படின்னா இதுல வந்து என்னென்ன வேர்ட்ஸ், நேமிங் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இப்போ நவுன் இருக்கு இல்லையா, நவுன் வந்து நீங்க கேட்கலாம். இதுல உள்ள நேமிங் வேர்ட்ஸ் என்ன, இதுல ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்ன, வெர்ப் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு இப்போ பெயர் சொற்கள் வினை சொற்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். இது ஏன் பெயர் சொல்னு சொல்றோம், இதை ஏன் வினைச்சொல்னு சொல்றோம். இன்னொரு கதையில உள்ள கண்டிப்பா ஒரு கதையில பெயர் சொல் இருக்கும், வினைச்சொல் இருக்கும், பெயர் அடை இருக்கும், வினையடை இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும், அட்வெர்ப் இருக்கும். பெயர் அடை, பெயருக்கு வந்து அவர் வந்து ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்னா உயர்ந்த அப்படிங்கிறது வந்து பெயர் அடை. மனிதருக்கு முன்னால வருது. அவன் வேகமாக ஓடினான்னா வேகமா அப்படிங்கிறது வந்து வினை அடை. ஓடினானுக்கு முன்னால வேகமாக வருது. அப்படிங்க அதுக்கான ஈக்குவலண்டான ஆங்கில வாக்கியத்தை சொல்லி கொடுத்து, நீ இப்போ இங்கிலீஷில் சொல்றீங்களா, இதுதான் நம்ம தாய்மொழியில் இப்படி சொல்றோம் அப்படின்னு ஃபங்க்ஷனல் கிராமர் அதை சொல்லிக் கொடுங்க முதல்ல. அதுக்கப்புறமும் மற்றது பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷனல் கிராமர் தான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நன்றி மேடம். ஆனஸ்டிங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான பண்பு. அது வந்து நம்ம ஒரு கிரீடமா சூட வேண்டியது இல்லைன்னு பாலகிருஷ்ணன் சார் சொல்வார். அது நேர்மை எப்படி, நான் ரொம்ப நேர்மையானவன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து என் பேர்ல இருக்க வேண்டிய பண்பு அப்படின்பாரு. யாருமே வந்து அதை சொல்லக்கூடாது அப்படின்பாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. அடுத்து வந்து அடுத்த குறள், தீபக் அடுத்த குறள் போங்க. இந்த குறள் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இட் இஸ் நாட் டிபார்ச்சர் டெல் மீ. ஈஸியான குறள் தான். நம்ம இன்பத்துப்பால் குறள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை, நாமளே கத்துக்கிறது இல்லை. அதனால இந்த குறள் வந்து ரொம்ப புதுக்கவிதைக்கான வேர் இந்த குறள்ல தான் இருக்குமாங்க. புதுக்கவிதை எழுதிட்டு வந்து இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை தொல்லை பண்றாங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலே வள்ளுவர் எழுதிட்டா இருப்பாங்க அவங்களே மாதிரி. நீங்க வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த குறளை தான் சொல்லுவாங்க. If it is not departure, tell me. But if it is your speedy return, tell it to those who would be alive then. செல்லாமையாயின் எனக்குறை, நின் வல்லுறவு வாழ்வார் குறை. செல்லாமை உண்டேல் எனக்கு ஒரு சார் சொல்லிட்டாரு. சாருக்கு ரொம்ப பிடிச்ச குரல் போல தெரியுது. இன்பத்துப்பால் குரல் சாருக்கு நல்லா பிடிக்கும் தெரியுது. செல்லாமை உண்டேல் எனக்குறை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. என்கிட்ட போகாம இருக்கிறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, போயிட்டு உடனே திரும்பி வருதா இருந்தா யாரு உயிரோடு இருப்பாங்களோ அவங்கள்ட்ட சொல்லு. இந்த அம்மா ஒன்றும் உயிரை விட்டுற போறது இல்லை. அவர் போனா ஏன்டா இந்த அம்மா ஒழுங்கா சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டுல இருக்கான், அப்பா தொந்தரவு இல்லைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சொல்றது வந்து கொஞ்சம் உயர்வு நம்பிக்கையில காதுல சொல்றது. அப்படியே கவிதைக்கு பொய்யழகுன்னு சொல்றாரு இல்லையா, அதை வள்ளுவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த அம்மா வந்து சொல்லுது, நீ போயிட்டு உடனே வரதா இருந்தா அதுவரை யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகாம இருக்குதா இருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்வு நவிர்ச்சி தான் கவிதைக்கு பொய் அழகு அப்படிங்கிறதுல சொல்லப்படுவதுதான். இது வந்து அழகான பொய். அதுல வந்து இந்த குறள் வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி இன்பத்து பால நிறைய குறள் இருக்கு. அரசு தலையா சார் டக்குன்னு சொல்றாரு பாருங்க, யாருக்குமே சான்ஸ் கொடுக்காம. அது மாதிரி பாப்புலரான குறள் வந்து இருக்கு. ரைட். அடுத்து வல்வரவு. வள்ளுவருடைய வார்த்தைகள் வந்து நல்வரவு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வல்வரவுன்னு போயிட்டு உடனே வர்றது அப்படின்றாரு. அது வந்து வல்வரவுங்கிற வார்த்தை அதெல்லாம் இல்லை, நம்ம சொல்லிவிடுவோம். வல்வரவு அப்படின்னு வார்த்தை பயன்படுத்திருக்காரு பாரு. வாழ்வார்க்கு உரை, இதுல வந்து வாழ்வார்க்கு உரைன்னு இருக்கு. இதை நீங்க இது மாதிரி எழுத வேண்டியதில்லை. திருக்குறள் வந்து நம்ம எடுத்த அந்த ஆப்ல அப்படி இருக்கிறனால அப்படி போட்டிருக்கோம். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை அப்படின்னு எழுதலாம். மூவா உரையில அப்படிதான் இருக்கும். எனக்கு உரைன்னு நம்ம ஆட்கள் படிக்கிறது ரொம்ப திறமைப்படுவாங்க, அதனால அப்படி எழுத வேண்டியதில்லை. எனக்கு உரைன்னே எழுதலாம். மற்ற நீன் வல்வரவு வாழ்வார்க்கு பூவை இங்க சேர்த்துட்டு உரையினே முடிக்கலாம். அந்த மாதிரி யாப்பிலக்கணம் பற்றி அப்படி எழுதக்கூடாது தான். பட் அதனால சீர்பிரித்து எழுதுறது தான் இப்போ புரியறதுக்கு. அது அதனால வந்து குறைன்னா என்ன குறைக்கிறதா அப்படின்னு நமக்கு டவுட் ஆயிடும். அதனால வீட்டில் சாதாரணமாகவே குறைப்பாங்களே, இப்போ வந்து இதுல என்ன குறைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி டவுட் வந்துடக்கூடாது. அதனால வந்து வாழ்வார்க்கு உரைன்னே எழுதணும். ஐயா, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வினைச்சொல் வினைமுற்று வினையெச்சம் பெயர் சொல் பெயரெச்சம் அதெல்லாம், அது கொஞ்சம். ஓகே, அது கேட்டிருந்தாங்களா? ஓகே, நான் சொல்றேன். அது வந்து ரொம்ப முக்கியமானதுதான். அது வந்து நம்ம ஒரு வகுப்புல அதை சொல்லிக் கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லை. ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சொல், அதாவது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து வேர் சொல் தான். இப்போ வந்து வா, போ, நில், செல் அப்படி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல் இருந்துதான் நம்ம வந்து வினை முற்று சொல்றோம். இப்போ வந்தான், சென்றான்,
பார்த்தான் அப்படின்னா அது வந்து வினைமுற்று, ஆண்பால் வினைமுற்று. தமிழ்ல வந்து வினைமுற்று அப்படிங்கிறது வெர்பு ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள கிராமட்டிக்கல் டிஃபரன்ஸ் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலத்துல வெர்பு வந்து ஜெண்டர் காட்டாது. அது வந்து ஜெண்டர் நியூட்ரல். ஆங்கிலத்துல இருக்க வெர்பு வந்து கம் அப்படின்னா கம் தான். அதுல வந்து அந்த வெர்பை வச்சுட்டு நீங்க அது வந்து வந்தது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது. தமிழ்ல வந்து வெர்பை வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிடலாம். வந்தான் அப்படின்னா சில இடங்கள் அப்படி நீ வா அப்படின்னா தெரியாது, அது ஆனா பெண்ணான்னு தெரியாது. அப்போ வந்து கட்டளை பொருள் வரும்போது அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நீ வாங்கிறது வேர்ச்சொல் தான், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வந்தான், வந்தாள் அப்படின்னு வரும்போது நீ வர வேண்டும் அப்படின்னு வரும்போது அவள் வந்தாள், அவள் வருவாள், அவன் வருவான் அப்படின்னு 3 காலத்துக்கும் சொல்லும்போது வினைமுற்று வருது. வினைமுற்றுங்கிறது காலம் காட்டும். அது வந்து காலம் காட்டும், ஜெண்டர் அதாவது பால் காட்டும், 6 விஷயங்களை காட்டும். அது வந்து இலக்கண உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க என்னென்னத்தை காட்டுது அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியமானது ஜெண்டர் காட்டும், அது வந்து காலத்தை காட்டும். 2 வினைமுற்றுடைய. இப்போ அந்த வினைமுற்று இல்லாம சில எச்சங்கள், எச்சம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் வெர்ப், அதான் எச்சம் சொல்றோம். அது பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எச்சம் அப்படிங்கிறது ரொம்ப காசியஸா இருக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. எச்சம்னா இன்கம்ப்ளீட் வெர்ப். இப்போ வந்து அதுக்கு அது பின்னால எது வருதோ அதுக்கு தகுந்த அதுக்கு பெயரெச்சம் வினையச்சம்னு பேரு. இப்போ வந்த பையன் அப்படின்னு சொன்னோம்னா வந்தங்கிறதுக்கு அப்புறம் வந்தங்கிறது தான் எச்சம். அதுக்கு பின்னால பெயர் வந்திருக்கு, பையன் வந்திருக்கு. வந்த பையன் அப்படின்னா அதுக்கு பேர் பெயரெச்சம். அது வந்து வெறுப்பு தான். எச்சம்ங்கிறது வெறுப்பு தான், வெறுப்பு தான், இன்கம்ப்ளீட் வெறுப்பு தான். பெயரெச்சம் வினையச்சம் ரெண்டுமே வெறுப்பு தான், ரெண்டுமே இன்கம்ப்ளீட் வெறுப்பு. வந்த பையன்னும் போது அந்த வந்த அண்டர்லைன் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பெயரெச்சம். ஏன்னா பின்னால பையன் ஒரு வார்த்தை வந்திருக்கு, அது பெயர் சொல். அதனால வந்த அப்படிங்கிறதுக்கு வந்து பெயரெச்சம்னு பேரு. இப்ப வந்து போனான் அப்படின்னா போனான்ங்கிறது வந்து வினைமுற்று. அதுக்கு முன்னால வந்துங்கிற சொல் வந்திருக்கு, அதுக்கு வினை எச்சம்னு பேரு. ஸோ இந்த பெயரெச்சம்ங்கிறது எப்போதும் ஆள முடியும். வந்த பையன், கேட்ட பாடல், படித்த புத்தகம், ஆள முடியும். பொதுவா பெயரெச்சம்ங்கிறது ஆள முடியும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்ங்கிறது அது இல்லாம வரும். வந்து கேட்கா பாடல், படிக்கா புத்தகம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் நீங்க ஸ்கூல்ல வந்து இலக்கண குறிப்பு எழுதும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே இலக்கண குறிப்பு அதுதான், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு. ஸ்கூல்ல நீங்க தமிழ் வழியில படிச்சு தமிழ்நாட்டில் படிச்சிருந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு ஒன்று உண்டு. அது வந்து எல்லாருக்கும் அது வந்து இருக்கும். அது ரொம்ப ஈஸியான இலக்கண குறிப்பு. கேட்கா பாடல், படிக்கா புத்தகம், பேசா மடந்தை. பேசாத மடந்தைன்னா அது வந்து பேரெச்சம். பேசா மடந்தை அப்படின்னா பாரதியார் சொல்றாரு, பேசா பொருளை பேசத் துணிந்தேன் அப்படின்ட்டு. பேசா பொருளை அப்படின்னா அது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூட ஒற்றுமிகும். பேசா பொருளை பேசத் துணிந்தேன். அந்த பேசத் துணிந்தேன்னு சொல்றாருல, அந்த பேச அப்படி வந்து வினையெச்சம். அதுவும் ஆளுதான் முடியுது. ஆனா வந்து துணிந்தேன்னு வருது இல்லையா, அது வந்து வினைமுற்றுங்கனால அந்த இதுக்கு வந்து வினையேற்றம்னு பேரு. பேசா வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பேசத் துணிந்தேன் அப்படிங்கிறது வந்து வினையெச்சம் வந்து 3லயும் முடியும், ஆள முடியலாம். இப்ப வந்து வந்து போனான்னா ஊழ முடியுது, வந்து போனான். தேடி பார்த்தேன், தேடி பார்த்தேன்கிறதுல தேடி அப்படிங்கிறது வினையேற்றம் தான், அது ஈழ முடியுது தேடிங்கிறது. இப்ப பாடச் சொன்னான் அப்படின்னா அது வினையேற்றம் தான், அது பாடங்கிறது ஆள முடியுது. ஸோ வினையேற்றம் 3லயும் முடியலாம், ஆள முடியலாம், ஈழ முடியலாம், ஊழ முடியலாம். ஆனா பெயரெச்சம்ங்கிறது ஆள மட்டும்தான் முடியும். பின்னால பெயர் சொல் தான் வரும். இதுல பின்னால வினைமுற்று வரும். இது நிறைய இருக்கு, வேங்கல் வினைமுற்று. இது தனியாவே ஒரு கிளாஸ் எடுக்கலாம் நம்ம. இந்த நுணுக்கம் நுட்பம் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து தவறு இல்லை. அதை வந்து நம்ம ஒரு டேக்கன் இட் கிராண்டடா எடுத்துக்கூடாது. நான் அடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு இதுதான் பெயரெச்சம் இதுதான் வினையச்சம்னு அடிச்சு விடக்கூடாது. தெரிஞ்சு ரெஃபர் பண்ணி பார்த்து இது உண்மையில எது பெயரெச்சம் எது வினையச்சம். பூத்த கரிசல் அப்படிங்கிறது நான் ஒன்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், நான் அதை கூட உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். அரசு சார் மூலமா ஷேர் பண்ண சொல்றேன். ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு வச்சாங்க பூத்த கரிசல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, பூத்த கரிசல் இக்கு வைக்கணுமா இக்கு வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரிசல் அப்படிங்கிறது அந்த இடத்துல இக்கு வரும்போது தோணுது, பூத்த கரிசல் அப்படின்னு சொல்லிட்டு. கரிசல் இலக்கியம், கரிசல் இலக்கியம் பூக்குறது, பூத்த கரிசல் இலக்கியங்களை பற்றி அந்த புத்தகம். பூத்த கரிசல் இக்கு வைக்கணுமா வராமான்ட்டு பெரிய டிபேட் வந்து 4-5 பேர் கேட்டு தமிழாசிரியர்கள் மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் எனக்கு வந்து விருதுநகர் கலெக்டர் ஃபோன் பண்ணார், என்னுடைய மாணவர் அவர், சார் சொன்ன மாதிரி ஜெயசீலர் சார். அது வந்து என்ன சார் அது பூத்த கரிசல் இக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு
அது பெயரச்சம் தம்பி, அதனால வராது. அது பூத்த கரிசல் தான். அதில் பெயரச்சம்னால வராது. பூத்த கரிசல்ங்கிறது தான் சரி. பெயரச்சத்தில் ஒற்று மிகாது. அகர ஈற்று பெயரச்சம். கரிசல்ங்கிறது பெயர்ச்சொல். அதனால பூத்த கரிசல் தான். அது மாதிரி சில நிறைய இடங்கள்ல இருக்கு. அவங்க வந்து பார்க்கும் பொழுது நேற்று கூட ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. வந்து நிதித்துறை செயலாளர், அதுக்கப்புறம் நிதித்துறை செயலாளர்ல இச்சு வருமா வராதான்ட்டு அது நிறைய இது பண்ணி காஞ்சி தலைவன், படைத்தளபதி, அந்த மாதிரி தான் நிதித்துறை செயலாளர், அதனால அதை இச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் கொடுத்தேன். இந்த மாதிரி ஒற்று மிகுமிடம் மிகாயிடம் வந்து டெய்லி வந்து எனக்கு இந்த ஒற்று பிரச்சனையில எனக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பல துறை ஆட்கள்கிட்டேருந்து வந்துகிட்டே இருக்கும். பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள், மாணவர்கள் எல்லார்கிட்டேருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அரசு சார்பா. அது வந்து இது வந்து இந்த ஒற்று மிகுமிட மிகாயிடம் அப்படிங்கிறது வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் பாரடைஸ். அவங்க வந்து பயங்கரமா அந்த இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, லாயர்ஸ் பாரடைஸ்னு. அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு. இது இப்படி இன்டர்பிரட் பண்ணலாம், அப்படி இன்டர்பிரட் பண்றான்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க சொல்றதுதான். ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் மாத்தி சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த ஒற்று மிகுமிட மிகாயிடம் வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் பாரடைஸ். அதுல அவங்க ஈகோ வச்சுட்டு பயங்கரமா விளையாடுவாங்க. இந்த இடத்துல போடணுமாங்க, போடக்கூடாதுமாங்க. நம்மளே மாதிரி தமிழ் படிக்காத ஆட்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நான் தமிழ் படிக்கல, முறையா தமிழ் படிக்கல, அதனால நான் தைரியமா சொல்லுவேன், நான் தமிழ் படிக்காத ஆளு. அதனால நான் தமிழ் படிக்காத ஆளு என்னை மாதிரி எஸ்பிபி சொல்லுவார், நான் முறையா சங்கீதம் படிக்காத ஆளு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எப்படி வேணாலும் பாடலாம் அப்படின்ட்டு. அதனால நானும் முறையா தமிழ் படிக்காத ஆளுனால நான் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸ்டூடெண்ட் லைக் யூ. அதனால நான் வந்து ஆர்கியூ பண்ணுவேன் தமிழ் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்ட்ட என்னுடைய ஆர்குமெண்ட் வைப்பேன். எனக்கு தெரியாது, நீங்க தான் தமிழ் படிச்சிருக்கீங்க, நீங்க தான் இட் இஸ் யுவர் டொமைன், நீங்க தான் சொல்லணும் அப்படின்ட்டு. பட் அது வந்து அவங்களுடைய ஈகோயிஸ்டிக் இதுல வந்து நிறைய பேர் அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க, பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்புறம் நான் தொல்காப்பியத்துல இருந்து எடுத்து சொல்லி, தொல்காப்பியர் இப்படி சொல்லியிருக்காரு, இது என்ன சொல்றீங்க, நன்னூல் எப்படி சொல்லியிருக்காருன்னு அதுக்கப்புறம் நான் படிச்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லி, அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. சரி பேசக்கூடாது போல அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து எப்போதுமே வந்து சில இடங்கள்ல அந்த அவங்க ஈகோவை டச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா சில சமயம் அவங்க வந்து ஈகோயிஸ்டிக்கா டிசைட் பண்ணக்கூடாது இல்லையா? தமிழ் மொழி எது சரியோ அதான் நம்ம சொல்லணும். நம்ம சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்றது சரியில்லை. யார் சொன்னாலும் தப்புன்னா தப்பு தானே. நான் சொன்னாலுமே தப்பு தான். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தப்பா சொல்லிட்டோம், தப்புன்னு சொல்ல வேண்டியது. அது ஒரு டீச்சருக்கு இருக்க வேண்டிய பேசிக்கான பண்பு. திருத்திக் கொள்ள வேண்டியது. இன்னைக்கு சொன்னது நாளைக்கு மாற்றி சொன்னீங்க. மகாத்மா காந்தி சொன்னார், நீங்க நேத்து ஒரு மாதிரி சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு யாராவது அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு, நேத்து நான் சொன்னது அப்படிங்கிறது நேத்து வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொன்னது. இன்னைக்கு நான் சொல்றது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா நான் ஏதோ லேண்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதை வச்சுட்டு நான் சொல்றது. அதுக்காக நேத்து சொன்னது இன்னைக்கு முரணா சொல்றேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து கத்துக்கிட்டதனுடைய வெளிப்பாடு தான் அது. அன்னைக்கு அப்படி சொன்னேன், இன்னைக்கு இப்படி சொன்னேன்னா ஐ லேர்ன்ட் இன் பிட்வீன் திஸ் பீரியட் அப்படின்னு அர்த்தம். அதனால வந்து நாம சொல்றதுல மாற்றி சொன்னாலும் கூட அதை திருத்திக் கொள்வது சரி. எது சரின்னு தெரியுதோ அப்ப திருத்திக் கொள்ள வேண்டும். அதான் ஒரு ஆசிரியருக்கான அடிப்படை பண்பு. சரி, இது அடுத்தது எங்கேயாவது மேடம். சரிங்க ஐயா. இது எங்கேயாவது ஒரு எளிமையா ஏதாவது ஒரு இடத்துல ரெஃபர் பண்றதுக்கான ஏதாவது இருக்குதுங்களா? ஏதாவது வெப்சைட்டோ ஏதாவது நம்ம ஒற்றுப்பிழை வந்து இது எழுதி இருக்கு, பார்த்தோம்னா இது நிறைய இருக்கு. தமிழ் சரியா விர்ச்சுவல் தவறா? அகாடமிலே ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது இது என்னன்னா மேடம், இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட். நீங்க உங்களுக்கு சந்தேகம் வந்துகிட்டு தான் இருக்கும். அடிப்படையான விஷயங்கள் தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலே இருக்குது. தமிழ் இணைய கல்விக் கழகத்திலே வழி மிகுமிடம் மிகா இடம்னு அந்த ரூல்ஸ்லாம் இருக்கு, அதை படிச்சுக்கங்க. பள்ளி நன்றிங்க. பாடல்கள் இருக்கு, அது படிச்சுக்கலாம். இந்த ரூல்ஸ் படிக்கிறது பெருசு இல்ல. அது இது இது சார்ந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அண்மையில கவிஞர் முத்துநிலவன் கூட வழி மிகுமிடம் மிகா இடம் பத்தி அவருடைய இலக்கண நூல்ல விளக்கியிருக்காரு. இதை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தமிழனில் வந்து உங்கள் தமிழை அறிந்து கொள்ளுங்கள்னு எழுதியிருக்காரு. ஒரு 3-4 வால்யூம் இருக்கு. என்னுடைய புத்தகமும் இருக்கு. அதாவது அந்த நடை தான், படிக்கிற நடை தான் உங்களுக்கு. என்னுடைய பொது தமிழ் களஞ்சியத்தில் நான் இதை பத்தி ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன். அது கூட சாப்டர் கூட நான் ஷேர் பண்றேன். பிள்ளை திருத்தம் ஒரு சாப்டர்ல நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு கம்ப்ளீட்ல இது வந்து ஒரு ஒரு எப்பொழுதுமே படித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம படித்து திருத்திக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அப்ளிகேஷன் ஓரியன்ட், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷன். இந்த இடத்துல வருமா வராதான்னு இந்த விதியை அப்ளை பண்ணி பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். பேசிக் லேர்னிங் மெட்டீரியல் இருக்கு, ஸ்கூல் லெவல்ல இருக்கு. அது எந்தெந்த இடத்துல மிகும் மிகாதுங்கிற விதியை முதல்ல நம்ம கற்றுக்கணும். அப்புறம் இந்த இது அதுவானா அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். திருக்குறளே போகும். திருக்குறளே பார்த்து எங்க இப்போ கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக, அதுல எத்தனை இடத்துல ஒற்று வருதுன்னு பார்த்தீங்கன்னாலே அது என்ன காரணம், இங்க ஏன் வரல, இங்க ஏன் வருது. நீங்களே எழுதி பாருங்க எப்படி ஒற்று, எத்தனை ஒற்று போடுறீங்க. அப்புறம் திருக்குறள் புக் எடுத்து பாருங்க எந்த இடத்துல ஒற்று இருக்கு, அப்ப என்ன தப்பு பண்ணும், இங்க ஏன் தப்பு பண்ணும், அங்க என்ன தப்பு பண்ணும். அப்படி லேர்னிங் பை டூயிங் தான் இதெல்லாம். செஞ்சு பார்த்து தப்பை கத்துக்கிறது. ஓகே, அடுத்து தீபக், அடுத்த ஸ்லைடு.
இது முக்கியமான ஒரு குறள். திருக்குறள் வந்து சங்க இலக்கியத்தினுடைய சாறு. அப்படியே சங்க இலக்கியத்துல எப்படி காதல், வீரம் அதெல்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாமே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு குறள். ஓ மை ஃபோர்ஸ் ஸ்டாண்ட் நாட் பிஃபோர் மை லீடர், ஃபார் மெனி ஆர் தோஸ் ஹூ டிட் ஸோ பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஸ்டுட் இன் த ஷேப் ஆஃப் ஸ்டாச்சூஸ். அதாவது நடுகள்லாம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஸ்டாண்ட் இன் என்னை ஸ்டோன். முன் நின்னல் நின் தவிர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர். வெரி குட் சார். ரவி போடுப்பா போடல. என்ஐ, என்ஐனா என் தலைவன். என்ஐன்னு இருக்கு, இல்லை என்ஐன்னு இல்லை. அதனால் அப்போ உண்மையிலே அதில் அர்த்தம் என்னன்னா என் கூட்டில் ஐன்னு பிடிக்கணும். என் தலைவன் முன் நில்லன் மீன், என் தலைவன் முன்னால் யாரும் நிற்காதீங்க. பகைவர்கள் பலர் என் தலைவன் முன்னால் நின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு நடுகள்லாம் நிற்கிறாங்க. எல்லாமே தோற்று போய் நடுகள் ஆகி போனார்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு போர்க்களத்து வீரன். சந்திப்பிள்ளைக்கு ஒரு இது மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்காரு பாலா தங்கவேலு சார். நானும் என்னுடைய இதை நான் அரசு சிலையர் சாருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னுடைய பொது தமிழ் களஞ்சியம்னு விகடனில் போட்டிருக்காங்க. அந்த புக்குலேருந்து நான் அந்த சாப்டர் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த புக்கையும் கூட நான் உங்களுக்கு வாத்தாக்க கொடுக்குறேன். அந்த புக்கு பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் போட்டதில் புக் கூட அந்த புக்கை ரெஃபர் பண்ணாங்க. நம்ம இதில் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் நாங்கள் வந்து பிழையின்றி எழுதுவோம்னு சொல்லி ஒரு இது போடணும். அதுக்கு என்னோட புக்கும் ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸ். ஒரு 15 புத்தகங்களை ரெஃபர் பண்ணோம். அதில் என்னோட புக்கும் ஒரு ரெஃபரன்ஸு. அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய டவுட் எல்லாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இந்த இது வந்து எப்போதுமே இந்த சந்தேகம் வந்துகிட்டே, புது புது வார்த்தைகள் வர வர அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ நம்ம அதுக்கான விடை சொல்லிட்டே இருக்கும். இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் வந்துச்சு. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கும்போது இல்லம் தேடி கல்வியா இல்லம் தேடி கல்வியான்னு டவுட் வந்துடுச்சு நிறைய பேருக்கு. ஸோ இல்லத்தை தேடி வரும் கல்வி அப்படிங்கும்போது முதல்ல வந்து உயிர் இருக்கு, தேடிங்கிறது உயிர் இரு. இல்லம் தேடி கல்வின்னு இக்கு போட தான் செய்யணும், அதான் கரெக்டு. ஆனால் இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி முதல்ல டிஷர்ட்லாம் அடிச்சிட்டாங்க. டிஷர்ட்லாம் அடிச்ச அப்புறம் போய் ஒரு ஏதோ போய் உதயச்சந்திரன் சாருக்கு போயிருக்கு. சார் வந்து கேட்டுட்டு சங்கரசோழன்ட்டு செக் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காரு. அப்புறமா தான் அது எனக்கு வந்துச்சு. அது வந்து வேற துறை, இங்கே கல்வித்துறை தான், வேற டைரக்டரேட் கீழே வருது. அப்புறம் சொன்னேன். அப்புறம் வந்து இக்கு என்கிட்ட கேட்டு அப்புறம் அதுக்கான இலக்கண விதிகள்லாம் சொல்லி எங்கள் இக்கு வரும் அப்படின்னு சொன்ன அப்புறமா அப்புறம் மாற்றினாங்க இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாம்பிள் டிஷர்ட் எடுத்தோம்னே பார்த்தாங்க, அதெல்லாம் மாற்றினாங்க. ஆனால் பத்திரிகையில் போடும்போது இல்லம் தேடி கல்வின்னு தான் போடுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. பத்திரிகை நீ செய்தி கொடுத்தாலும் பத்திரிகையில் அவங்க அச்சு கோர்க்கிறது அவங்க ஒரு முறை வச்சிருப்பாங்க, ஒருத்தரில் எடுத்துருவாங்க. நான் சொன்னல இக்கு போட்டால் இங்கு போயிடும்னு சொல்லிட்டு. அதனால் இங்கு போடுறதுனால இக்கு போட மாட்டாங்க. இங்கு செலவாகும் அப்படிங்கிறக்க இக்கு எடுத்துருவாங்க. இல்லம் தேடி கல்வின்னு தான் போடுவாங்க. அதை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. முக்கியத்துவம் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி மேடம் சொல்றது. சில இடங்கள்ல வந்து எங்க ரொம்ப காசிஸா இருக்கும்னா மேடம், அர்த்தம் மாறி போயிடும். உதாரணத்துக்கு இன்று காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான்னு சொல்றாருன்னு வைங்க. இன்று காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான்னா காலையில ஒரு ஸ்லீப்பிங் பில் எடுத்தாதான் அர்த்தம். தூக்க மாத்திரை சாப்பிட்டான். இன்று காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான் அப்படின்னா இன்னைக்கு காலை தூக்குறதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டான்னு அர்த்தமாயிரு. ஒரு இத்துல வந்து அர்த்தம் மாறிடுது. இப்போ முருகன்ட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறோம், முருகா வேலைதா அப்படின்னு கேட்குறோம். முருகர் வந்து நமக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவார் யார்கிட்டயாவது சொல்லி. முருகா வேலைத்தா அப்படின்னா தரமாட்டார். அவர்கிட்ட ஒரு வேல், அதுவும் உங்க அம்மாட்ட வாங்கி தைப்பூசத்துல வாங்கி வச்சிருக்க வேல் நமக்கு எப்படி தருவார்? அது மாதிரி ஒரு ஒற்று தான், அதுல வந்து அர்த்தம் அப்படியே மாறி போயிருது. ரொம்ப நிறைய இருக்கு. அருமையா சொன்னீங்க. நிறைய இருக்கு, என் புக்ல நிறைய இருக்கு. கடலை சாப்பிட்டுக் கொண்டே கடற்கரையில் நடந்தான். வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு கடற்கரையில் நடக்கலாம். கடலை சாப்பிட்டுக் கொண்டே கடலை சாப்பிட்டுக் கொண்டே கடற்கரையில் நடக்க முடியுமா? ஈச்சு போட்டீங்கன்னா அர்த்தம் மாறிடுது. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஐயீற்று பெயர் சொற்களுக்கு இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு வித்தியாசம் தெரியாம தேவார திருவாசகங்களை ஓத அரசு ஒரு ஆணை பிறப்பித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணை பிறப்பித்ததுன்னா ஆர்டர் போட்டுன்னு அர்த்தம். தேவார திருவாசகங்களை ஓத அரசு ஒரு ஆணை பிறப்பித்ததுன்னா ஒரு ஆண் குழந்தையை பிறப்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அர்த்தம் மாறிடுது, அப்படியே மாறிடுது. ஐக்கு அப்புறம் இப்போ ஒரு சொல்லி ஒரு ஆபீசரே போட்டார். ஒரு பெரிய ஆபீசரே வந்து தேவார திருவாசகங்களை ஓத அரசு ஆணை பிறப்பித்தது எழுதிட்டு போன கிளார்க் ஒழுங்காக தான் எழுதிட்டு போனாரு. அவர் வந்து என்ன பண்ணி ஐக்கு அப்புறம் புள்ளி வரும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு இப்போ போட்டார். அவர் ஆணை பிறப்பித்ததுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பத்திரிகைகள் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு எங்க இப்படி போட்டீங்களா, அர்த்தம் மாறிடுச்சுன்னு சொல்லி தமிழறிஞர் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஆபீசர் ஐயோ தப்பா போட்டோமா, இப்படிலாம் இருக்கா, இவ்வளவு இருக்கும் இருக்குமா, இவரு ஆபீசர் சொல்லிட்டாருன்னு போட்டாரு. இவர் கிளார்க்கு என்ன செய்ய முடியும், அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியுமா? அவர் பெரிய ஆபீசர்.
அதனால பெரியார் விருதுலாம் போட்டு தானே ஆகணும். அதனால போட்டார் அவர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. அப்புறம் பத்திரிகையெல்லாம் செய்தியாகி அது இதாச்சு. அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய இருக்கு. இது மாதிரி நான் நிறைய இன்சிடென்ட் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஆட்சி தமிழ் சொல்றோம். ஆட்சி தமிழ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எப்படி பயன்படுத்துறோம் அந்த வார்த்தைகள் அப்படின்ட்டு. அடுத்து அடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தீபக் அடுத்த ஸ்லைட் ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு அதாவது ஃபார்முலா படிக்கிறது ஒண்ணுங்க. ஒன்று இன்ஃபார்முலா படிக்கிறது ஒண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபார்மல்ங்கிறத நான் எப்போதுமே என்கரேஜ் பண்ணுவேன். இப்போ வந்து நீங்க வந்து பாடல், தமிழ் பாடல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு தமிழர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும், விழா நடத்தினாலும் பாட்டுலாம் பாடுறோம். அந்த பாட்டு வந்து கற்றுக் கொடுக்குறோம். நம்ம ஜென்ரேஷனில் பாட்டை எப்போதுமே சூப்பர் சிங்கர்ஸ் வந்து சின்ன குழந்தைகளுக்கு பழைய 80s சாங்ஸ், 90s சாங்ஸ் அதெல்லாம் பாட வைக்கிறோம். கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் நம்ம திரைப்பட பாடல்களை பாட வைக்கிறோம். இப்போ இந்த முதல் பாடல் அது எந்த பாடல்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இதுக்கான தமிழ் சொற்களை வச்சு அந்த பாடல் எது அப்படின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 சாங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. முதல்ல உள்ளது எந்த சாங்? தம்பிட்டு தனித்தனி ஸ்லைடா போட்டுனா ஒரே ஸ்லைடா போட்டா அப்படி முடிஞ்சா தம்பி மற்ற ரெண்டையும் தூக்கிட்டு தனித்தனி ஸ்லைடா போடுங்க. 3 ஸ்லைடா போடணும். ஒரே ஸ்லைடா போட்டீங்க. இப்போ சிங் யுவர் சாங். இந்த பாட்டு என்ன பாட்டு? இல்லை என்னென்ன வார்த்தைகள்? அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடக்கூடாது. முக்கியமான வார்த்தைகளை தூக்கிட்டேன். அந்த பாட்டுல பல்லவியில் வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை நான் தூக்கிட்டேன். அதை போட்டால் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்ட்டு அதை நான் தூக்கிட்டேன். அப்புறம் அதில் வரக்கூடிய வார்த்தைகளையும் முன்னுக்கு பின்னா மாத்தி போட்டிருக்கேன். அந்த ஆர்டர்ல இல்லை. அந்த பாட்டுல வரக்கூடிய ஆர்டர்ல இல்லை. அதுல வந்து உள்ள இதுல வரும். பல்லவியில சரணத்தை வரும். ஆனா பாப்புலரான பாட்டு அது. அது வந்து ரொம்ப ஏங்க இந்த பாட்டே கேட்டீங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சென்றுவி எடுத்து சினிமா பாட்டுங்க. சென்றுடுவீர் எட்டு திக்கும்லாம் பாரதியார். நான் அந்த அளவுக்குலாம் படிக்கல. நான் சாதாரண சினிமா பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். சுகந்தி மேடம் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ரைட்டா? தித்திக்க தித்திக்க அதை வைப்பா. அந்த இதை ஏப்பா எடுத்துட்ட அந்த வை உள்ள வை. ஃபர்ஸ்ட் இதை உள்ள வை, எக்ஸ்பிளைன் பண்ணிடும். தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு அப்படின்னு வருது அந்த பாட்டுல. ஸ்வீட் இன்டராக்ஷன்ஸ். தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு 8 டைரக்ஷன்ஸ். வரவை மறந்து செலவு செய்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். எங்கேயும் எப்போதுங்கிற வார்த்தை நான் போடல. ஆல்வேஸ் மட்டும் போட்டிருக்கேன். எங்கேயும் எவ்ரிவேர்ங்கிற வார்த்தை பயன்படும். முதல்ல போட்டு நம்ம எடுத்துட்டேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. எப்போதும் மட்டும் ஆல்வேஸ் மட்டும் போட்டிருக்கேன். எவ்ரிவேர்ங்கிறத எடுத்துட்டேன். சங்கீதம் இருக்கு, மியூசிக் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு. இப்போ ஹாப்பினஸ்க்கு நீங்க மகிழ்ச்சின்னு சொல்லலாம், சந்தோஷம் சொல்லலாம். சந்தோஷங்கிறது வடமொழி சொல்லு, மகிழ்ச்சிங்கிறது தமிழ் சொல். இந்த இதை பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்க அல்டர்னேட்டிவ் சர்ச் சொல்லிக் கொடுக்கலாம், சினானிம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஹாப்பினஸ்னு போட்டிருக்குப்பா, இந்த பாட்டுல வந்து சந்தோஷம் வருது. ஆனா சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு வடமொழி சொல், அதுக்கு வந்து தமிழ் சொல் வந்து மகிழ்ச்சி. இப்போ மியூசிக் வந்து இந்த பாட்டுல வந்து சங்கீதம்னு வருது. சங்கீதம்ங்கிறது வட சொல், அதுக்கு வந்து இசைங்கிறது தமிழ் சொல் அப்படின்னு நீங்க அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த சினானிம்ஸ் வந்து தமிழில் டீச் பண்ணணும். அது வந்து நிறைய பேருக்கு ஆங்கிலத்தில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எப்படி டீச் பண்ணுறோமோ அதே மாதிரி தமிழ்லையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ 8 டைரக்ஷன், 8 திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு 8 திசை எங்கே இருக்கு? 4 திசை தானே தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு அப்படின்னு திசைகளை கற்றுக் கொடுக்கலாம். 8 திசை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு புராணங்கள் எல்லாம் ஆர்வம் வந்துன்னா அஷ்டதிக் பாலகர்கள் யாருன்னு கூட சொல்லிக் கொடுங்க. அது வந்து நான் ஒன்றும் சொல்ல. ரைட்டா? நீங்க பெரியாரிஸ்டா இருந்தால் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. பெரியாரிஸ்டா இருந்தாலும் சொல்லி கொடுத்து அதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ஐடியாலஜி பேஸ்டு. அதனால 8 திசை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு ரன்-அவே அப்படிங்கிறது அதை கமா விட்டுட்டாரு. அந்த உலகம் நமது பாக்கெட்டிலே அப்படின்னு வரும். வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே அப்படின்னு வரும். உலகம் வேர்ல்டு போட்டிருக்கான். கடவுள் படைத்த உலகம் இது, மனித இதை மறுப்பதில்லை அப்படின்னு வரும். அப்புறம் வந்து சாத்திரங்கள் ஓடிவிடும், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும், ஸ்கிரிப்சர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ சாத்திரங்கள் கண்ணதாசனோட அருமையான பாட்டு, ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு அந்த பாடல். வந்து ஆடை இல்லாத மேனி, அது சில வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது, குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது. ஆடை இல்லாத மேனி, அன்று அவன் பேர் ஞானி, இன்றோ அது ஒரு ஹாபி, இனிமேல் எல்லோரும் பேபி அப்படின்னு எழுதியிருப்பாரு.
அதுல வந்து விரசம் இல்லாம எழுதியிருப்பார் அந்த விஷயத்த கூட. அந்த காலத்துல திகம்பர சாமியார்கள்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஆடை இல்லாம இருப்பாங்க சமண சமயத்துல. ஆடை இல்லாத மேனி அன்று அவன் பேர் ஞானி. அது சமண சமயத்துல அப்படி இருப்பாங்க, ஆடை இல்லாத சமணர்கள். ஆடை இல்லாத மேனி அன்று அவன் பேர் ஞானி, இன்றோ அது ஒரு ஹாபி, இனிமேல் எல்லோரும் பேபி அப்படின்னு வரும். இப்ப குழந்தை வந்து ட்ரெஸ் போடாது இல்லையா, அது வந்து இந்த ஹாபி பேபி அப்படின்னு அவருடைய குறும்புத்தனமா அதே இது விரசம் இல்லாம எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் இலக்கிய ரசனை உள்ளவங்க பண்ண வேண்டியது. இது வந்து ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இதை சொல்லிக் கொடுக்க முடியும், இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுல எந்த விஷயங்கள் வரைக்கும் யாருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அந்த ஏஜ் அப்ரோப்ரியேஷன்ங்கிறத டீச்சர் தான் தீர்மானிச்சுக்கணும். டீச்சர் மற்றது அவங்களே போய் படிச்சுக்குவாங்க, நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. ரைட்டா? நீங்க சொல்லிக் கொடுக்காதெல்லாம் அவங்க போய் படிச்சுக்குவாங்க. உவேசா காலத்துல இருந்தே அது இருக்கு. உவேசா ஒரு இது முக்கியமானது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சொல்லல. உவேசா வந்து ஒரு பாடம் நடத்தும் போது முக்கியமானது ஒன்று நடத்தாம விட்டார். கிளாஸ்ல சொல்றதுக்கு அவர் கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. கே பா கேசாதி பாதம் சொல்லுவாங்க, தலை முதல் கால் முதல் வர்ணனை. அதை வந்து சொல்றதுக்கு அவருக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. அந்த இலக்கியத்தை ஃபுல்லா நடத்திட்டு அதை மட்டும் படிச்சுங்க, அந்த பெண்ணை வர்ணிச்சிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு விட்டுட்டாரு கும்பகோணம் காலேஜ்ல. அப்போ மாணவர்கள் வந்து சென்னையில வந்து பரீட்சை எழுதுவாங்க. வந்து பரீட்சை எழுதிட்டு டெய்லி கொஸ்டின் பேப்பரை மட்டும் எழுதி எழுதி அனுப்பிச்சு விடுவாங்க அவருக்கு. அவருக்கு எழுதி அனுப்பிச்சு விட்டு தபால் அனுப்புவாங்க, அவருக்கு போகும். இவங்க எல்லா பரீட்சையும் முடிச்சுட்டு மெட்ராஸ்ல வந்து 10 நாள் கழிச்சு தான் போவாங்க. தமிழ் பரீட்சை முதல்ல முடிஞ்சோடனே கொஸ்டின் எழுதிட்டாங்க. இந்த இதுல சிற்றிலக்கியத்தில் கேசாதி பாத வர்ணனையை விளக்குகன்னு கேட்டு விட்டாரு. கேள்வி கேட்டவர் ரொம்ப கொஞ்சம் விவரமான ஆளா இருப்பார் போல. அந்த பெண்ணை வந்து எப்படி வர்ணிச்சிருக்காங்க பூரா எழுதுன்னு சொல்லி கேட்டு விட்டாரு. ஊவேசா கொஸ்டின் பேப்பர் பார்த்து டென்ஷன் ஆயிட்டு, அடப்பா இதை போய் கேட்டாங்களே, இது நம்ம நடத்தாம விட்டோமே கிளாஸ்ல, எல்லா பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே, பெரிய கேள்வியா வந்துருச்சேன்ட்டு. அப்புறம் பசங்க வந்தப்புறம், சாரிப்பா அதை நான் உங்களுக்கு நடத்தாம விட்டேன், என்னுடைய தவறு தான், அதை வந்து நான் சொல்லியிருக்கணும், இலக்கியத்துல அதெல்லாம் பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொன்னோடனே, ஐயா கவலையே படாதீங்க, அதுதான் நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களாம். நீங்க வந்து நடத்தலைன்னு அதுல என்னன்னு நாங்க கூர்ந்து போய் நாங்களே படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நல்லா எழுதிட்டாங்க. சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு பாரதி சொல்ற மாதிரி அந்த விஷயத்த அவங்களே கத்துவாங்க. நம்ம வந்து கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்த பாட்டுக்கு போங்க தீபக். நீங்க ரீல்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறாங்க அவங்க. ஸோ பாப்பா சில இது ஒரு இப்போ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு தான், கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு 90s உள்ள சாங் தான். ஒரு 45 வயசு 50 வயசு ஆள்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப பாட்டே வர்றதில்ல சினிமால, பழைய பாட்டை தான் போடுறாங்க. டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கும் இல்லையா? ஆனா மனதால இளைஞர்கள் ம். மனத்தோட ரொம்ப இளைஞர்கள். மனதால் இளைஞர்கள், ஆமா ஆமா கண்டிப்பா. அதுவும் அந்த பறவை, அவ்வளவு பழைய ஆள் இல்லைங்க நானு. எம்ஜிஆர் பாட்டு எனக்கு பிடிக்கும், பட் ஆனா அந்த பாட்டு இல்லை இது. வானம் மேலேயா ஆகாயம் மேலே ஆதாரம் இல்லையா, அது சொல்றாங்களா, அது இல்லை. அந்த உலகம் நடுவே. மணிரத்னம் படம்ல வரக்கூடிய ஒரு பாட்டு, வந்த பாட்டு, ரொம்ப பாப்புலரான பாட்டு. கேட்லாக் சாங்ஸ்னு ஒன்று இருக்கு, ஒரு கேட்டகரி. வான் மேகம் சாங். வான் இல்லை, மேகம் அது இல்லையா? அது மணிரத்னம் படம் இல்லை, வாணி ஜெயராம் பாடினது, பழைய பாடல் அது. இல்ல மௌன ராகம் படத்துல வான் மேகம் ரேவதி பாட்டு அது இல்லை, சொன்ன. அந்த பாட்டு இல்லை, அந்த பாட்டு இல்லை. வெரி குட், சுனிதா மேடம் கரெக்டா சொல்லிட்டாங்க. சினிமா பாட்டு அவங்க நிறைய பாண்டித்யம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், கேட்லாக் சாங்ஸ் சொல்லுவோம். அர்த்தம் அர்த்தம்னு வருது இல்லையா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம். அது நிறைய ஒரு ஒரு அற்புதமான படிமம் ஒன்று வரும் அதுல, இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம் அப்படின்ட்டு. இந்த படிமம் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய உத்திங்க. படிமம் அப்படிங்கிறது வந்து காட்சிப்படுத்துது. இரவு மேல வெள்ளை அடிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும், சுவத்துல தான் வெள்ளை அடிக்க முடியும். கவிஞர் எழுதியிருப்பார், இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம் அப்படின்ட்டு. வைரமுத்துங்களா? வைரமுத்து. வைரமுத்து. முதல் பாடல் கண்ணதாசன், இது வந்து கவி பேரரசு வைரமுத்து. நான் எடுத்ததே அப்படிதான் எடுத்தேன். கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று, வைரமுத்து பாடல் ஒன்று, வாலி பாடல் ஒன்று, 3 பாட்டு அப்படிதான் எடுத்தேன். அதனால முதல் பாடல் கண்ணதாசன் பாடல், இது கவி பேரரசு வைரமுத்தோட பாடல். இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம். மேகம் அதுல வந்துருச்சு. அப்புறம் வந்து இன்னொரு உத்தி இருக்கும் இலக்கணத்துல வந்து,
நான் என் மாணவர்களுக்கு சொல்றது ஏகதேச உருவகம்னு ஒன்று இருக்குங்க. ஒரு மெட்டஃபர் பயன்படுத்தும் போது இப்போ திருக்குறள்ல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரம் சொல்லுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்பாரு. பிறவிங்கிறது ஒரு பெரிய கடல், அதை கடக்கணும். 7 பிறவின்னு சொல்றோம் இல்லையா, அது கடவுளுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டால்தான் அந்த 7 கடலை கடக்க முடியும்னு சொல்றாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இதுல 7 சீருக்குள்ள அவர் எழுதணும். ஒரு மெட்டஃபரை போட்டாரு, பிறவிய பெருங்கடல்னு போட்டாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்போ பிறவி பெருங்கடல் நீந்தணும் அப்படின்னா கடவுள் அடிதான் வந்து அவனுக்கு போட்டுன்னு சொல்லணும், கடவுள் அடிதான் அவனுக்கு தெப்பம்னு சொல்லணும், கடவுள் அடிதான் அவனுக்கு படகுன்னு சொல்லணும். இந்த படகுன்னு போடுறதுக்கு அவருக்கு இடம் இல்லை, 7 சீர் முடிஞ்சு போகுது. இல்லை படகுங்கிறது போடாம விட்டுருக்காரு. இதுக்கு பிற்காலத்தில் வந்த இலக்கண ஆசிரியர்கள் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு 2 உருவகம் இருக்கு, 2 மெட்டஃபர் இருக்கு இதுல. ஒண்ணு வந்து பிறவியை வந்து பெரிய கடலா உருவகப்படுத்தியிருக்காரு, இன்னொன்னு கடவுளுடைய பாதத்தை வந்து போட்டா உருவகப்படுத்தியிருக்காரு. ஆனா அது 2வது உருவகத்தை அவர் சொல்லல. அதுல நாமளே வந்து டெரைவ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி 2 உருவகம் வச்சுட்டு ஒரு உருவகத்தை மட்டும் சொல்லி இன்னொரு உருவகத்தை சொல்லாம விட்டுட்டாங்கன்னா அதுக்கு ஏகதேச உருவகம்னு பேரு. ஏகதேசமா அடிச்சு விடுறான்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒண்ணு மட்டும் சொல்லி இன்னொன்னு சொல்லாம விடுறது. ஏகம்னா 1, ஏகதேச உருவகம்னா உருவகிக்கிற 2ல ஒண்ணை மட்டும் உருவகிச்சுட்டு இன்னொன்னு உருவகிக்காம விட்டுறது. நாம பண்ணிக்கலாம், அதுல இருந்து இவர் இதைத்தான் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த உத்தியை வந்து கவிஞர் இந்த பாட்டுல பயன்படுத்திப்பாரு. தூவிடும் தூறல்கள் மழையின் தோழிகள் என்று அர்த்தம். தூவிடும் தூறல்கள் மழையின் தோழிகள் என்று அர்த்தம் அப்படின்னா, தூறல் வந்து மழையின் தோழின்னா மழை வந்து தலைவின்னு ஆயிடுது. தலைவி தோழி அப்படிங்கிறது சங்க இலக்கியத்திலே இருக்கு. தூறல் அப்படி அப்போ நல்ல கற்பனை பாருங்க. தூவிடும் தூறல்கள் மழையின் தோழிகள் என்று அர்த்தம். தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம். ஓடை அப்படிங்கிறது வந்து நதியோட தங்கைன்னு சொல்றாரு. ரிவர் ஓடை, ஓடைங்கிறது சின்ன நதி தானே, அதனால அது வந்து ஏகதேச உருவம் தமிழ் இல்லைங்க, அது வட சொல் தான். அது பார்சியல் மெட்டஃபர், பாதி உருவகம்னு வாங்கி சொல்லுங்க. ஏகதேச உருவம் வட சொல் தான். வட சொல் மேல நீங்க தமிழ் சொல்லுன்னா கண்டுபிடிச்சு கொடுங்க, அது வந்து ஒன்றும் இது இல்லை. அது ஏகதேச உருவம் தான். அது தண்டி அலங்காரத்து நிறைய வட சொல் தான் இருக்கு. ஆக்சுவலி அது வடமொழி இலக்கண நூல். அது காவிய தர்ஷம்னு தண்டி நம்ம இந்து ஊர்களுக்காரர் தான், காஞ்சிபுரத்துக்காரர் தான். அவர் வந்து வடமொழியில தான் எழுதினார் காவிய தர்ஷம்னு. தண்டிங்கவர், அவர் சமஸ்கிருத புலவர், காஞ்சிபுரத்துக்காரரு. அதுக்கப்புறமா அது தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க. அது வந்து ரொம்ப நல்ல நூலா இருக்குன்னு சொல்லிட்டு தண்டி ஆசிரியர், அது மொழிபெயர்த்தவர் யாருன்னு தெரியல, தண்டி ஆசிரியர்னு சொல்றோம். அதுல ஏகதேச உருவகம் இருக்கு, பார்ஷியல் மெட்டஃபர் அப்படிங்கிறது. இது கவிஞருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னது வந்து ரொம்ப அற்புதமா இதை பயன்படுத்தி சொல்லியிருக்கீங்க, மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தீங்க வந்து கவிஞர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பாட்டினுடைய பயனை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து இது வந்து இதை மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நேரடியா இல்லை, இன்டெரக்டா இருக்கும். ஃப்ரெண்ட் ஆஃப் த ஹீரோயின் இருக்காரு. தூவிடும் தூறல்கள் மழையின் தோழிகள் என்று அர்த்தம் அப்படின்போது தோழின்னா அந்த கான்செப்ட், தலைவி தோழிங்கிற கான்செப்ட் சங்கம் இலக்கியத்துல வருது. ஒரு தலைவிக்கு தோழி இருப்பா அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் த ஹீரோயின் அதுல நேரடியா வரல, வெறும் தோழின்னு தான் வருது அதுல. பட் அந்த தோழின்னா எந்த அர்த்தத்துல அவர் எழுதியிருக்காருன்னா நம்ம தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படையில் எழுதியிருக்காரு. தலைவின்னு இருந்தா தோழின்னு இருப்பா, சங்க இலக்கிய பண்பாடு அப்படிங்கிறத. தூவிடும் தூறல்கள் மழையின் தோழிகள் என்று அர்த்தம். இப்போ மலை தலைவி, தூறல் வந்து தோழி. தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம். அழகு பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம்னு ஒரு வேடிக்கை எழுதியிருப்பாரு. அதான் பிரிட்டி கேர்ள்னு போட்டிருந்தேன். அழகு பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம் அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவர்கள் பாடுற பாட்டுனால இந்த மாதிரி அந்த ஒரு யங்கர் இதுல எழுதியிருப்பாரு, யூத் இதுல எழுதியிருப்பாரு. அதான் பிரிட்டி கேர்ள் அப்படின்னு அந்த வார்த்தையை அதுல சொல்லியிருந்தேன். இந்த இலக்கியம் மூலமா இதான் விளையாடி சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது. ஒரு நான் ஃபார்மல் வே ஆஃப் எஜுகேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு இது வந்து படிக்கிறதுக்கு போர் அடிக்காது. அடுத்த இன்னும் 2 பாட்டு சொல்லுங்கன்னு அவங்களே கேட்பாங்க, நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க வந்து ஒரு இதை எடுத்து வச்சுக்கிட்டு கம்பராமாயண பாடம் எடுத்து வச்சுட்டு கம்பர் என்ன சொல்கிறார் என்று தெரியுமான்னு ஆரம்பிச்சா, ஓகே மேடம் எப்போ கிளாஸை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அதுவும் தேவைதான், இதுவும் தேவைதான். இது வந்து இன்ஃபார்மல் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் தெம். அவங்க மேல ஒரு இது வந்து இந்த பைட்ஸ் அதெல்லாம் கொடுத்து தான் ஈர்க்கணும். நான் வந்து இந்த இதுக்கு இருந்தேன், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு புத்தகம் வாங்க வரும்பொழுது அந்த கமிட்டியில நான் இருந்தேன். இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கேட்டுட்டு ராஜேஷ்குமார் நாவல்லாம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். கமிட்டியில் இருக்கவங்களே ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஏன்னா இது ராஜேஷ்குமார் நாவல்லாம் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லை சார் வாங்கியிருக்கோம் நாங்கள், முதல்ல வாங்கலைனாங்க. அப்புறம் அடுத்ததுல வந்து
நான் இது வந்து கேட்பேன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சார் ராஜேஷ்குமார் மட்டும் இல்லை சார், ராஜேஷ்குமார் வாங்கியிருக்கோம் சார், பட்டுக்கோட்டை பிரபாகர் வாங்கியிருக்கோம் சார், சுஜாதா வாங்கியிருக்கோம் சார், எல்லாருடைய கிரைம் நாவலையும் கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. அப்புறம் சார் இதெல்லாம் இருக்கு பாருங்க சார் அப்படின்னா, படிக்கிறீங்களா சார் இருந்தாங்க. இல்லை இல்லைங்க, நான் இதை படிக்கிற மாதிரி இருந்தேன்னா என்னை இந்த கமிட்டிலே போட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நான் வந்து 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ல படிச்சது. லைப்ரரிக்கு போகும்போது முதல்ல அதை தான் படிக்க தான் வருவாங்க எல்லாரும். லைப்ரரிங்கிறது எல்லாருக்குமான இடம், சீரியஸ் லிட்ரேச்சருக்கான இடம் மட்டும் இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் அவங்கள வந்து படிக்கணும். நான் இதெல்லாம் படிச்சதுனால தான் அதுக்கப்புறம் மேல மேல ஜெயகாந்தன் படிக்க ஆரம்பித்தேன், பெரிய பெரிய இலக்கியவாதிகள்லாம் படிக்க ஆரம்பித்தேன், இன்னைக்கு நவீன இலக்கியவாதிகள் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து இதுதான் பைட்ஸ். அதனால அவங்களுக்கு வந்து இவங்களுக்குள்ள சண்டை இருக்கலாம் இலக்கியவாதிகளுக்குள்ள. ராஜேஷ்குமார் ஒருத்தர் எழுத்தாளரான ஒரு சீரியஸ் எழுத்தாளர் கேட்பாரு, எனக்கு வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர், வாசிப்பு பழக்கத்துக்கு தொடங்கி வச்சது அவர் தான் எனக்கு. அதனால நான் இப்போ கூட அவர் சந்திச்சுட்டு வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன், அட்டையில வந்து ராஜேஷ்குமார் போட்டிருப்பேன். அதில் ஸோ எனக்கு வந்து வாசிப்பு பழக்கத்தை தொடங்கி வச்சது ராஜேஷ்குமார் தான், அதனால எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இந்த இலக்கியவாதிகளுக்குள்ள பேதத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆஸ் எ டீச்சர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஐ எம் ஓப்பன் டு ஆல். வாசிப்பு பழக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. வாசிக்க வந்தா தானே இந்த இலக்கியம் அந்த இலக்கியம் நீங்க பேச முடியும். வாசிப்பே இல்லைன்னா நம்ம எப்படி பேச முடியும்? அதாவது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து இன்னொரு சாங் இருக்கு. சமீபத்தில் ஒரு படத்துல வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு, லப்பர் பந்துங்கிறது. அந்த பாட்டை வந்து போட்டு ரொம்ப பயங்கரமா, பழைய பாட்டு, பட் ஆனால் அதில் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அது ரீல்ஸ்ல எல்லாம் வருது. சரி, அதனால அதை போடுவோன்னு போட்டேன். தொட்டு வச்சல பொட்டு வச்ச, வெரி குட். பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படிங்கிற பாட்டு, விஜயகாந்த் பாட்டு, பொன்மன செல்வன்ல வரக்கூடிய பாட்டு. அது வந்து தொட்டு தொட்டு நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் தங்க ரதம் அப்படின்னு வரும். எனக்கு அந்த தொட்டு தொட்டு இழுத்து வருங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு தெரியல. இழுத்து வர்றது தங்க ரதம்னா தேர், தங்கத்தேர் இழுப்பும் நம்ம பண்பாட்டுல உண்டு. தங்க ரதத்தை இழுத்து வரோம், புல்லிங்னு சொல்றதா என்னன்னு தெரியல. அதனால அது வார்த்தையை போடல. யாராவது போட்டு இவ்வளவு கேவலமா போட்டிருக்கீங்க, இதான அவன் இங்கிலீஷ் நாலேஜ்னு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போடல. நான் வந்து அது எப்படி இழுக்கிறது, தேர் இருக்கிறது எப்படின்னு சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அதை வந்து மொழிபெயர்க்கும் பொழுது ரொம்ப கவனமா மொழிபெயர்க்கணும். பொட்டு வச்ச தங்க குடம், வெர்மிலியன் மார்க்னு சொல்லுவாங்க பொட்டை இங்கிலீஷ்ல. பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படின்னு சொல்றாங்க வில்லேஜுக்கு. நீ தங்க கட்டி, தங்க கட்டிங்கிறது அப்படியே போட முடியாது, கோல்டன் பிரிக் அப்படின்னு போட முடியாது, கோல்டன் பிஸ்கட்னு போடணும். ரைட்டா? நீ தங்க கட்டி, சிங்கக்குட்டி, ஊரெல்லாம் சொல்லும் உன் பேரை சொல்லும், உன் பேரை சொல்லும் பட்டி தொட்டி அப்படின்னு எழுதியிருக்காரு. உன் பேரை சொல்ல யூ ஆர் சோ பாப்புலர். ஸோ இதெல்லாம் மரபு சொற்கள் தமிழ்ல. வாலி வந்து ரொம்ப சாதாரண மரபு சொற்களை பயன்படுத்துவார். உன் பேரை சொல்லும் பட்டி தொட்டி அப்படிங்கிறது, பட்டி தொட்டிங்கிறது ஹாம்லெட்ஸ், குக்கிராமங்கள், சின்ன கிராமத்துல கூட அவன் பேர் தெரியும் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. ஈவன் இன் ஹாம்லெட்ஸ் யூ ஆர் வெரி பாப்புலர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேரை சொல்லும் அப்படின்னா, பேரை சொல்றதுன்னா டெல்லிங் யுவர் நேம்னு அர்த்தம் கிடையாது. ஹியர் வந்து பாப்புலர்னு அர்த்தம். ஸோ பாப்புலர் அப்படிங்கிறத அவர் வந்து கன்வே பண்றாரு. அப்போ வந்து இந்த பாடம் போட்டு இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து உங்களுக்கு அந்த வல்லினம் வந்து ரொம்ப தமிழ்ல வந்து ரொம்ப பாட்டுக்கு நல்ல நிற்கும். பொட்டு வச்ச தங்க கூட இதுல இட்டு வருது பாருங்க, தொட்டு தொட்டு இழுத்து வரும் தங்க ரதம், அது வந்து பட்டி தொட்டி அப்படின்னு வரும். இட்டுன்னு வந்துன்னா அது ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி அப்படின்னு அந்த வல்லினம் வந்து தமிழுக்கு பலம். அது வந்து நிறைய இதுல இருக்கு. அதை பத்தி அப்பா துறையார், பன்மொழி புலவருக்கு அப்பா துறையார் சொல்லியிருக்காரு. அவங்க வைரமுத்தவர்கள் அந்த பாட்டு எழுத பற்றி கூட பெரிய ஒரு இதுவே சொல்லியிருக்காரு, எப்படி எழுதினாரு அப்படின்ட்டு, எப்படி ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை நான் விரிவா ஒரு நாள் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாட்டுலையும் வந்து எனக்கு வந்து, நான் சினிமா பாட்டுக்கு பெரிய ரசிகர். சார் சொன்னார் முதல்ல சொல்லும்போதே, அவருக்கு வந்து சினிமா இலக்கியம் எல்லாத்துலேயும் ஈடுபாடு உண்டுட்டு, அதில் ரொம்ப எனக்கு இலக்கியம் சினிமா ரெண்டுலேயும் ஈடுபாடு உண்டு. அதில் எல்லா திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களோட நான் பேசுறது, வளர்க்குறது, அவங்கள்ட்ட விவாதிக்கிறது அடிக்கடி உண்டு. அதனால எனக்கு வந்து அதை வந்து நான் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறேன். டீச் பண்ணுறதுக்கு அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு அட்ராக்டிவ் டூல் இல்லையா? அதனால வந்து டீச்சிங்க்கு வந்து அது வந்து விரோதியாக பார்க்காம, நம்ம எதுவுமே எதையுமே விரோதியாக பார்க்க முடியாது. இங்கே யூபிஎஸ்சி கேள்வியில் யூபிஎஸ்சியில் போனாலே தமிழ்நாடே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. யுவர் ஆல்வேஸ் சர்ச்சிங் யுவர் லீடர்ஸ் இந்த சினிமா தியேட்டர்னு கேட்குறான். அங்கே யூபிஎஸ்சியில் போய் உட்கார்ந்தோடனே அவங்க ஃபேஸ் பண்ணுற, தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டமான கேள்வி வந்து, for the past 30 to 40 years you are searching your leaders from cinema theaters. Why Tamils are so
யுவர் லிட்ரஸி ரேட் இஸ் வெரி ஹை, ஸ்டில் யூ ஆர் சர்ச்சிங் யுவர் லீடர்ஸ் இன் சினிமா தியேட்டர்னு கேட்குறான் நார்த் இந்தியன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ். ஸோ அதனால நம்ம சினிமா வந்து ஒரு அவர்ஷனோட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த வந்து கலைஞர்களை போற்றக்கூடிய சங்க காலத்திலே இருந்துச்சு. கலைஞர்கள்லாம் அள்ளி கொடுத்துருவாங்க. எது வேணாலும் கேட்டாலும் மன்னர்கள் வந்து அந்த காலத்துல பாடினி பாட்டுனாங்கன்னா பாணன் பாட்டுனாலும் சரி, விரலி ஆட்டினாலும் சரி, இந்த நாட்டை வச்சுக்கொண்டு கொடுத்துருவாங்க. புலவர் பாடின அள்ளி கொடுத்துருவாங்க. கலைஞர்களுக்கு அள்ளி கொடுக்குற மனப்பாங்க எங்களுக்கு சங்க காலத்துல இருந்தே இருக்கு. அதுதான் இப்பவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கலைஞர்கள் கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துக்குவோம், அள்ளி கொடுத்துருவோம், எதனால வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு. ஓகே, அடுத்து இன்னும் ஒண்ணு, அந்த சில ஆங்கிலத்துல நாங்க மொழிபெயர்த்திருக்கோம் பாடநூல் கழகம் சில புத்தகங்களை. அதுக்கு தலைப்பு வைக்கிறது டைம் முடிஞ்சிச்சா சார்? டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் எடுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பரவாயில்லைங்க, இன்னொரு 5 நிமிடம் எடுத்துக்கலாங்க. 5 நிமிடம் மட்டும் எடுத்துறேன். தீபக் அந்த இதை மட்டும் போட்டுருங்க, அந்த 6 புத்தகங்களை மட்டும். 6 புத்தகங்கள் 3 போட்டுறீங்களா 6 போட்டுறீங்களா? அந்த போட்டுருங்க. லேம்ப்ஸ் இன் த வேர்ல்பூல். இது வந்து ஒரு பிரபலமான ராஜீவ் கிருஷ்ணனுடைய நாவல். இதை நாங்கள் மொழிபெயர்த்தோம். அது வந்து தமிழில் உள்ள இது வந்து ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்கும்போது ரொம்ப கரெக்டாக வைக்கணும். தமிழில் அதுக்கான தலைப்பு வந்து நீங்கள் கெஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இலக்கியத்தில் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, நீங்கள் சர்ச் பண்ணி வேணா சொல்லலாம். தமிழில் வந்து இது வந்து சுழலில் மிதக்கும் தீபங்கள். இந்த தமிழ் தலைப்பு வந்து சுழலில் மிதக்கும் தீபங்கள். இது அடுத்தது 2வது சொல்லுங்க. அலாங் வித் சன்னு ஒரு புத்தக தலைப்பு வச்சோம் கரிசல் கதைகள்ல. இது வந்து வெயிலோடு போய், தமிழ் தலைப்பு வந்து வெயிலோடு போயின்னு தமிழ்ச்செல்வனோட கதை. அந்த தலைப்பு தான் அதுக்கு தலைப்பாகணும். அலாங் வித் சன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கணும் ஆங்கிலத்தில். அடுத்து அண்ணா பற்றி ஒரு புத்தகம், மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு ஒரு புத்தகம். தமிழ்ல வந்து மாபெரும் தமிழ் கனவு தான் டைட்டில். இங்கிலீஷ்ல வைக்கும்போது எப்படி வைக்கிறதுன்னா, ஒரு கிரேட் தமிழ் ட்ரீம்னு வைக்கிறதா, த கிரேட் தமிழ் ட்ரீம்னு வைக்கிறதா, ஏ கிராண்ட் தமிழ் ட்ரீம்னு வைக்கிறதா, நிறைய பேரை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ சொன்னாங்க அண்ணா வந்து ரொம்ப முக்கியமானவர், தமிழினுடைய அடையாளம், தனித்த அடையாளம். அது வந்து மாபெரும் தமிழ் கனவுன்னு தமிழ்ல பேர் வச்சிருக்கோம். ஆனால் ஆங்கில மரபுப்படி வைக்கும் பொழுது த கிரேட் தமிழ் ட்ரீம் அப்படின்னா அண்ணா மட்டும்தான் தமிழ் கனவுன்னு ஆகி போயிடும். இப்போ சங்க இலக்கியம் தமிழ் கனவு இல்லையா, பாரதியார் தமிழ் கனவு இல்லையா? அப்படிங்கும்போது அண்ணா வந்து ரொம்ப முக்கியமானவர் தான். ஆனால் வந்து எல்லாமே இருக்கு. அண்ணா தமிழ் பாரம்பரியம், திருவள்ளுவர் தமிழ் கனவு இல்லையா? எல்லாமே தமிழ் கனவு தான். அதனால ஏ கிராண்ட் தமிழ் ட்ரீம் தான் வைக்கணும் அப்படின்னு அதனுடைய நுணுக்கம் நுட்பத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஏ கிராண்ட் தமிழ் ட்ரீம்னு வச்சு மாபெரும் தமிழ் கனவுன்னு இந்து கூட சேர்ந்து அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கோம். விஜய் சங்கர்னு ஃப்ரண்ட்லைனோட எடிட்டர், அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது சகா ஆஃப் கேக்டஸ் லேண்ட். இது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களால. கள்ளிக்காட்டு இதிகாசம். கள்ளிக்காட்டு இதிகாசம் அதுவும் அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கோம். கள்ளிக்காட்டு இதிகாசம், சகா ஆஃப் கேக்டஸ் லேண்ட். ஸ்டோரி ஆஃப் ஆங்லெட் தெரியும் உங்களுக்கு. சிலப்பதிகாரம், ட்வின் எபிக்ஸ். சிலப்பதிகாரம் இது வந்து ட்வின் எபிக்ஸ் தான், இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இந்த மாதிரி தலைப்பு வைக்கும் பொழுது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதை வந்து இதை வந்து கற்றுக்கலாம். நிறைய இருக்கு இந்த மாதிரி, ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான இது இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்து இதெல்லாம் ரொம்ப ரசித்து எல்லோரும் கேட்டதற்கு எனது மனமார்ந்த நன்றி. நானும் உங்களோட இணைஞ்சிருக்கேன். மற்றபடி நீங்கள் மற்ற நிகழ்ச்சிகளையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் வந்து எனக்கு வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நீங்க முடிஞ்சுன்னா தொடர்ந்து இருந்து முடிஞ்ச வரைக்கும் இருந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. கேட்கிறேன், கண்டிப்பா கேட்கிறேன், கண்டிப்பா பாருங்க. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய இந்த ஆழமான உரை வந்து நாங்க எங்க எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் வந்து இந்த ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளாக அவங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க வெற்றிகரமா. அந்த வகையில நீங்க உங்களுடைய இந்த உரை வந்து அதற்கு மணிமகுடம் சூட்டினாற் போல இருந்தது. இன்னைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான மிகச்சிறப்பான ஒரு உரையாக அமைந்தது. மீண்டும் எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அடிக்கடி எங்களுடைய நிர்வாகத்திற்கு நீங்க உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்துல உங்களை கேட்டுக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம ரொம்ப நகைச்சுவையா நீங்க பல விஷயங்களை வந்து எங்களுக்கு சொன்னீங்க. அதாவது எளிமையா எங்களுக்கு வந்து எப்படி அதை சென்றடையணும் அப்படின்றதுக்காக நீங்க எதையுமே நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது அப்படின்றத, கலைத்துறையில உள்ள விஷயங்களையும் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. அது தவிர நீங்க இலக்கியம் சார்ந்த, இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. நீங்க வந்து இங்க உள்ள வட அமெரிக்க மண்ணில் நம்ம குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, தமிழ் நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்கு வட அமெரிக்கா முழுவதும்.
இங்க வந்து தமிழ் கத்துக்கிறதுக்காக வரக்கூடிய குழந்தைகள் வந்து எந்த பின்புலமும் இல்லாம சில நேரம் பாத்தீங்கன்னா வீட்ல கூட தமிழ் பேச மாட்டாங்க. வேற்றுமொழி பேசுறவங்களா இருக்கலாம். அம்மா வந்து தெலுங்கோ இல்ல தமிழோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க தமிழ் கத்துக்கிறதுக்கு வராங்க. நான் சொல்றது ரொம்ப சின்ன குழந்தைகள். அதாவது அம் மழலையர் அந்த மாதிரி நிலையில வர்றவங்களுக்கு விளையாட்டா தமிழ சொல்லிக் குடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு உத்தி நீங்க நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது ரொம்ப தமிழ் அறிவு, இல்ல இலக்கணம், இலக்கியம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து விளையாட்டா தமிழ புகட்டணும். அதுக்கு நீங்க ஏதாவது அம் அ உத்திகள் இருக்கா? அத பத்தி சொல்லுங்க ஐயா. இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ நாங்க தமிழ் விர்ச்சுவல் அகாடமில கூட ஒரு 5 ஸ்டேஜ் கற்றுக் கொடுக்குறோம். அகரம், இகரம், உகரம், அ லகரம், சிகரம் அப்படின்னு சொல்லி 5 ஸ்டேஜா வச்சிருக்கோம். இந்த அகரம் புத்தகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப எலிமெண்டரி ஸ்டேஜா கற்றுக் கொடுக்குறது, எழுத்துக்களை அறிமுகப்படுத்துறது. எழுத்துக்களை அறிமுகப்படுத்திட்டு இப்போ வந்து 2 எழுத்தை சேர்த்து சொல்றது. வேர்ட்ஸ் இப்போ வீட்டில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு முதல்ல வார்த்தைகள் தான் அறிமுகமாகுது. வீட்டில் வந்து என்ன அப்படின்னா அம்மா அறிமுகமாகறாங்க. அம்மா அப்படின்னா ஸோ இப்போ அம்மா அப்படிங்கிற வார்த்தையில ஆ அப்படிங்கிற எழுத்து இருக்கு, இம் அப்படிங்கிற எழுத்து இருக்கு, மா அப்படிங்கிற எழுத்து இருக்கு. இந்த 3 எழுத்தையும் நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிற உயிரெழுத்து தெரியணும், மெய் எழுத்து தெரியணும், உயிர்மெய் எழுத்து தெரியணும். தெரிஞ்சாதான் அம்மாவே சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்க வந்து எப்படி வந்து ஃபுல்லா அதுக்காக மா சீரீஸ் ஃபுல்லாவே சொல்லி கொடுத்துடக்கூடாது. இந்த குழந்தை ஓடியே போயிடும். மா மா மோ 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 மவ் அப்படின்னு மவ்லாம் அதுக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால அது பேர் மௌனிகான்னா சொல்லிக் கொடுக்கணும். மவுங்கிற எழுத்து இப்படி போட்டு இந்த லா போட்டு எழுதணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணும். மவுன்னு அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்படி வந்து ஒரு ஒத்த கொம்பு மாதிரி போட்டு அப்புறம் மானா போட்டு மா மட்டும் அதுக்கு தெரியும். அப்புறம் வந்து இந்த ழா மாதிரி போட்டு நீகா மௌனிகா அப்படின்னு நீங்க எழுதணும் அப்படின்னு புரில் நெடில் அதுக்கான வித்தியாசம் சொல்லிக் கொடுக்கணும். லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மௌனிகா அப்படின்னு எழுதிடக்கூடாது. மௌனிகா அப்படின்னா மகாத்மா அப்படின்னு மகத்மன் எழுதிடுவாங்க. அந்த மாதிரி குறில் நெடில் வித்தியாசம் தான் முதல்ல வித்தியாசம் வரும். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ப்ரொனவுன்சியேஷன்ல இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்க பேர் எழுதணும். அவங்க பேர்ல இருந்து ஆரம்பிக்கணும். அவங்க பேரை நீ எப்படி எழுதுற, இப்படி எழுதுனா என்ன, இப்படி எழுதணும், எப்படி சொல்றது, நீ மௌனிகாவா மௌனிகாவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த உச்சரிப்பை சொல்லி கொடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான முதல்ல வரைய தான் கற்றுக் கொடுக்குறோம். அது வந்து எழுத்துன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த குழந்தைகளை பொறுத்த மட்டும் அது வந்து கீழ்ச்சிட்டு இருக்கும், கோடு போட்டுட்டு இருக்கும். அது மாதிரி அதனுடைய வரைய தான் கற்றுக் கொடுக்குறோம். அந்த எழுத்தறிவு இயக்கத்தை பற்றி சொல்லுவாங்க. அறிவொளி இயக்கத்தை பற்றும்போது நீங்கள் எழுத கற்றுக் கொடுக்கவில்லை, வரையத்தான் கற்றுக் கொடுக்குறீங்கன்னு. பேரை கூட கற்றுக் கொடுக்குறோம்னா நம்ம வரைய தான் கற்றுக் கொடுக்குறோம். அவங்க பேரை வந்து அப்படின்னா அப்படியே ஆ போட்டு அப்படி வந்து அன்புனா இப்படி இப்படி போட்டு வளைச்சு 2 முட்டை போட்டு ஒரு கோடு போட்டு மேலே புள்ளி வைக்கி, அப்புறம் இந்த ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு போட்டு கீழே இழுத்துன்னா அது வந்து அப்பு, அப்புறம் அன்புன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அன்புங்கிற பேர் எழுதி வைக்கிறோம். அப்போ அந்த கோடுகள் மூலமா புள்ளிகள் மூலமா எங்க ஒரு வட்டம் போடணும், எங்க ஒரு கோடு போடணும், எப்படி அந்த எழுத்து அப்படின்னு அந்த பிக்டோரியல் வே ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது தான் சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்த முடியும். அதுதான் பேசிக்கா. அப்பதான் வந்து வரையதான் தெரியும் குழந்தைகளுக்கு. வரைதல்ங்கிறது தான் எளிது. அதுல இருந்து தான் அப்புறமா எழுத்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எழுத்த கத்துக்கிட்டு அவங்க வருவாங்க. இது ஒரு மெத்தட். இன்னும் நிறைய இருக்கு பெடகாகில. ஸோ நகரம் உங்களுக்கு இதில் பார்த்தா அதில் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பீங்க. நீங்க இன்னும் பெட்டரா இருக்கும் உங்க புக்ல கூட. அதே மாதிரி இது வந்து நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்கு. இது வந்து ஷேரிங் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நம்ம குரூப்ல வந்து எல்லாருமே இப்போ அமெரிக்கால ஒரு உங்களுடைய புக்கோடைய மெட்டீரியல் உள்ள ப்ளஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அதெல்லாம் நம்ம சொல்லணும். சிங்கப்பூர்ல இருக்க பாடத்திட்டம் அதனுடைய இது என்ன அது நம்ம சொல்லணும். தமிழ்நாடு தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் உள்ள ப்ளஸ் என்ன எல்லாம் சொல்லணும். தொடர்ந்து நாங்கள் கல்வியாளர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஆக்சுவலி இந்த சினிமா பாட்டு மூலமா கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு வந்து ஒரு மலர்ந்து மலராத பாட்டை போட்டு யூகேல இருந்து ஒரு பெரியவர் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு அவர் பெரியவர் பேர் கூட ஞாபகம் இல்லை. அவர் இது போட்டு நான் இந்த மலர் மலராத பாட்டை போட்டு கீழே வந்து இங்கிலீஷ்ல வருது, இதை வச்சு மலர் அப்படின்னா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து நான் டெவலப் பண்ணதான் இது வந்து. அது பெரிய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. யூகேல இருந்து ஒரு வாட்டி ப்ரெசன்டேஷன் கொடுத்தப்ப அவர் சொன்னார் இந்த சினிமா பாட்டை வச்சு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அது வந்து தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய மெத்தட் இருக்கு. அதுலேருந்து நம்ம கற்றுக்க முடியும். எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய லெக்சர்ஸ் நிறைய இதில் இருக்கும் ஆன்லைனில். நீங்கள் சங்கர சரவணன் போட்டாலே என்னுடைய லெக்சர்ஸ் நிறைய வரும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து நான் பேசணும் அப்படிங்கல நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். மேக்ஸிமம் பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இணையத்தில் இருக்கு. நீங்கள் இணையத்தில் சங்கர சரவணன் போட்டாலே என்னுடைய லெக்சர்ஸ் எல்லாமே வரும்.